ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போறோம். என்னோட ஃபேவரட்டான சென்சி மூவி. ஆக்சுவலி சென்சி மூவி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த மூவி அதே மாதிரி தான். கொஞ்சம் ஒரு டாக்ஸிக்கான ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பான். கண்டிப்பாக சென்சி பிடிச்சவங்களுக்கு இந்த மூவி பிடிக்கும். இந்த மூவியோட கிளைமேக்ஸ் கூட நான் எதிர்பார்க்காதது ஒன்று தான். கண்டிப்பாக இந்த மூவி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹைப் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. என்னை தூக்கி வளர்த்த என் அங்கிள். அப்பா அம்மா இல்லாம நான் கஷ்டப்பட்டப்ப என்ன பாத்துக்கிட்டாரு. இப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை. அதனால நான் ஹெல்ப்புக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க வரா. பட் நம்ம ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிட்டான். காலையில வரைக்கும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்க, அவனும் அங்க வந்து ஸ்மோக் பண்றான். ஹீரோயின் அப்படியே கவுச்ல படுத்திருக்கா. அதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் பண்றேன், என் அங்கிளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவளே ஹீரோக்கு அவ தர ஓகே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்க மாதிரி காட்டுறாங்க. 3 வருஷமா இதே கதை தான் அங்க போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் கூட இன்டிமேட்டா இருப்பான். ஸோ இன்டிமேஷனுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவா ஹீரோயின். அவன் லவ் பண்ணது கிடையாது. அவ வரும்போதெல்லாம் ஹீரோ அவளை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ண அவ்வளோ அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறா. அவளோட அங்கிள்காக, என் அங்கிள்காக இது எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒரு ஒரு டைமா அவ கூட இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அதுல எந்த விருப்பமும் இல்லை. ஒரு நாள் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்கும்போது டிவில ஒரு நியூஸ் வருது. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி கார்பரேஷன் சேர்ந்த ஒரு பொண்ணு கூட ஆல்ரெடி 7 வருஷத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும். அவங்க 2 பேரும் சீக்கிரம் இந்த இயர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு வர, அதை பார்த்துட்டு சரி இப்பவாவது என்னை விட்டுருவானோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. ஆனா அதெல்லாம் ஹீரோ விடுற மாதிரி இல்ல. அவன் அப்படியே எப்பயும் போல கன்வியூ பண்ணிட்டே இருக்கான். எனக்கு இங்க இருந்து போகணும், ஆனா என்னால போக முடியலன்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மார்னிங் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்க. அங்க பார்த்தா அந்த பொண்ணு அவளோட என்கேஜ்மெண்ட் வீடியோஸ், அப்புறம் அவளோட ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்லாம் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோ நாங்க வர நாய் ஒரு கத்து கத்த அவளும் பயந்து கத்திட்டா. டக்குன்னு ஹீரோ போனை கட் பண்ண அந்த பொண்ணுக்கு டவுட், யாரோ ஒரு பொண்ணு கூட இவன் இருக்கானுன்னு. சரி இந்தா உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கிஃப்ட் தர. சாரி நான் தெரியாம கத்திட்டேன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் என்னன்னு ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு ரிங் இருக்கு. அது டைமண்ட் ரிங். நம்ம ஹீரோயின் ஒரு டைம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரிங் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதையே பார்த்துட்டு இருந்திருப்பா. அதுக்காக ஹீரோ வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பான். நான் ஒரு ஆக்ஷன் போனேன், நீ கேட்டது ஞாபகம் வந்தது, அதான் உனக்காக இது வாங்கிட்டு வந்தேன், இது நீ போட்டுக்கோன்னு சொல்ல. இல்ல எனக்கு இது வேண்டாம், இது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல. நான் கொடுத்தா அதை நீ போட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கையிலேயே போட்டு விடுறான். இது எப்பயுமே உன்கிட்ட இருந்து போகவே கூடாது, உன் கையிலேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவ ஆசைப்பட்டதுதான், ஆனா அதை போஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது அவளுக்கு அதுல விருப்பமே இல்லை. ஹீரோ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் ஓவரா க்ளோஸா பேசுற மாதிரி இருக்கு அவகிட்ட. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து பேசிங் போயிட்டா. அங்க அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அவ ஸ்பான்சர்ஷிப்காக போயிருப்பா. அங்க பார்த்தா திடீர்னு ஸ்பான்சர் பண்றதுக்கு ஹீரோ வரான். ஷாக்கா இருக்கு ஹீரோனுக்கு. இவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் நான் ட்ரை பண்ணா திரும்ப திரும்ப என் பக்கத்துல வந்துட்டே இருக்கானேன்னு ஒரு மாதிரி இருக்கு. அவளோட ஃப்ரெண்டு கேக்குறா, என்னடி நடக்குது, அவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு. இல்ல இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல. சரி ஓகே, அவருக்கு வேற கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன், பார்த்து நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்ல. லைட்டா அவளுக்கு குளிர மாதிரி இருக்கு. என் ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கிறியான்னு சொல்லி ஹீரோனுக்கு கொடுக்க. ஹீரோயின் வாங்கிட்டு ரெஸ்ட் ரூம் போலான்னு சொல்லி வெளியே வரா. வெளியே வந்து பார்க்க ஆப்போசிட்ல நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அங்க நின்றுட்டு இருக்கான். அவனை ரொம்ப லவ் பண்ணிருப்பா. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அவனை பார்த்தனையும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிருப்பா. ஆனா அவனை திரும்ப பார்த்தது ஒரு மாதிரி இருக்கு. அவனை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி நிக்கிறா. அதுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து அவன் கிட்ட பேசிட்டு அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட்டா. இதை பாக்குற ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. டக்குன்னு திரும்பி நிக்க ஹீரோ அங்க வரான். என்ன ரொம்ப யோசிக்கிற போல இருக்கு, பழைய லைஃபான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறான். எதுக்கு இங்க வந்த? அது ஸ்பான்சர்ஷிப்காக. உண்மையை சொல்லு, என்கிட்ட இருந்து தப்பிக்க தானே ட்ரை பண்ற, என்னை பார்த்து சொல்லுன்னு சொல்ல. நான் படிப்புக்காக தான் வந்தேன், உங்களை மீட் பண்ணது கோ இன்சிடென்ட், ப்ளீஸ் விடுங்கன்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போக அங்க பாய் ஃப்ரெண்டு பையன் வரான். அவனை பார்த்து அப்படியே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. திரும்ப ஹீரோட ரூம்குள்ளேயே போயிட்டா. ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறான். எனக்காக தான் இங்க வந்தேன்னு உண்மையை சொல்லுன்னு. அப்படியே கதவை தட்டிட்டு பாய் ஃப்ரெண்டு பையன் வெளியே நிக்கிறான். இப்ப மட்டும் நீ வெளியே போனா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அப்படியே இன்டிமேட்டா இருக்க ட்ரை பண்றான். ஹீரோனுக்கு அது பிடிக்கல. பட் நீ இப்ப வெளியே போனா இல்ல நான் வெளியே போனா உன்னை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிடும், கதை ஓபன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் அப்பாக. ப்ளீஸ் வேணாம் வேணாம்னு ஹீரோயின் பயந்துட்டே இருக்கா. அப்ப நான் சொல்றது கேளு, என் கூட நீ ஹாப்பியா இருந்தது ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே ஹீரோனுக்கு பிடிக்கல, இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. வெளியே அந்த பையன் நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்க. நான் உன்னை விடுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ டோர்ல இருந்து கை எடுக்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளே போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா ஹீரோக்கு. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி அவளும் ஹீரோ கூட ஒன்னா இருக்கா. ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் அது ஒரு மாதிரி இருந்தாலும் அவன் எதிர்பார்த்தது அதுதான். அதுக்கப்புறம் அவனும் இன்டிமேட்டா இருக்கான்.
இந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் ரொம்ப நேரம் அங்கேயே நின்னுட்டு இருக்க. ஒரு பொண்ணு வரா. சார் இங்க யாரும் இல்ல, இது பிரைவேட் ரூம்னு சொல்ல. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவன் கிளம்பிட்டான். அப்புறம் ஹீரோயின் அப்படியே முடிய புடிச்சுதான் பேசுறான். இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி உன் ஃபர்ஸ்ட் லவ் கிட்ட நீ திரும்ப போக கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதுல, என் கூட இருந்தா என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருந்து மார்னிங்கும் ஆயிடுச்சு. ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டா போல. அவளை அப்படியே தூக்கிட்டு போக யாரோ ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினை காருக்குள்ள உட்கார வச்சுட்டு ஹீரோ அப்படியே போயிட்டே இருக்கான். ரூமுக்கு குழந்தை படுக்கவும் வச்சுட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அவ கனவுல யாரோ ஒருத்தர் ரொம்ப தூரம் நடந்து போற மாதிரி இருக்கு. அவங்கள ஃபாலோ ஹீரோயின் போறா. திடீர்னு போய் பார்த்தா அது இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. அவன் பேரை சொல்லி இவ பாட்டுக்கு புலம்ப. இதை கேட்கிற ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. தூக்கத்துல கூட அவனை பத்தி தான் திங்க் பண்ணுவியா, உன் மனசுல இன்னும் அவன் தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு முன்னாடி இருந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் மேல அப்பவே கிரஷ் இருந்திருக்கும். இவங்க பிசினஸ் சீக்கிரட்டை லீக் பண்ண ஒருத்தரோட பொண்ணுதான் நம்ம ஹீரோயின். அதாவது இவங்க அப்பா இறந்து போறதுக்கு காரணமானவர் அவருதான், நம்ம ஹீரோயினோட அப்பா. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் மேல வெறுப்பு தான் அதிகமா இருக்கும் ஹீரோக்கு. ஒரு டைம் ஹீரோயினை மீட் பண்றதுக்காக போயிருக்க. ஹீரோயினுக்கு அப்பா அதெல்லாம் தெரியாது. என்னை பாக்குறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டே இருப்பா. சோ இந்த சீனை கட் பண்ண அடுத்து இங்க நம்ம ஹீரோவோட ஃபியான்ஸே இருக்கால அந்த அவ ஏதோ போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அதாவது உன் பிரதர் இல்ல என்னை ஏமாத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ தம்பி கிட்ட போட்டோஸ் எல்லாம் கொடுக்குறா. அவ தம்பி வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான். சோ அந்த போட்டோவை பார்க்கும்போது அவனுக்கே ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு போறா. இந்த உன்னோட கோட்டுன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு ரிட்டர்ன் பண்ண, ஃப்ரெண்டு ஹீரோயினோட கழுத்துல இருக்க மார்க்கை பார்த்துட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, பட் என்னன்னு சொல்ல தெரியல. ரெண்டு பேருக்கு இடையில எப்பயுமே ஒரு மாதிரி டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் போயிட்டு இருக்கு. டீப்பான ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல, இங்க பாரு நீ எதை பத்தி யோசிக்காத நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேச, அதுக்கப்புறம் அதே இடத்துக்கு தான் அங்க நடந்து வந்துட்டு இருக்காரு நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. அவனுக்கு ஹீரோயினை பத்தினா நினைப்பு தான். ஹீரோயினுக்கு போன் பண்ணி பார்க்க போன் போகவே இல்லை. சோ ஆல்ரெடி அவ பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிருப்பால, அதான் ஞாபகம் வருது. அவ அங்கிளுக்கு போன் பண்ணி கேட்கலான்னு அங்கிளுக்கு போன் பண்ணி கேட்டிருப்பான் ஹீரோயின் எங்கன்னு. அவ வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிருப்பான். அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்க, ஹீரோயின் பார்த்தா கீழே நிக்கிறா. அப்படியே போனை பார்த்துட்டே வர ஒரு பையன் போனை தட்டி விட அப்படியே அது கீழே விழுந்து அதுல இருக்க கிளாஸ் பீசஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினோட கண்ணில் பட்டுருச்சு. சோ அதனால அவளுக்கு கண்ணுல கட்டு போட்டு சர்ஜரி ஒண்ணு பண்ணிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க. சாரி என்னால தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ஃபீல் பண்றான். ஆனா அவன் குரல்ல கேக்குறா ஹீரோயின், ஒருவேளை இவன் அவனா இருக்குமோன்னு சொல்ல, இவன் பேரை எங்க மாத்தி சொல்லியிருப்பான், அதனால இது வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கா. நானே பத்திரமா பாத்துக்கிறேன், என் மேலதான் தப்பு அந்த பையன் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஓகேன்னு சொல்லிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை மீட் பண்ண போக, அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு முறைச்சுக்கிட்டே இருக்கா. ஆல்ரெடி நம்ம கல்யாணம் 7 வருஷத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணது, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட அப்பா இறந்து போனப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பிசினஸ்ல கன்ஃபியூஸ் ஆகி நம்ம ஹீரோ இருந்திருப்பான். அப்ப இவ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஷேர் எல்லாம் நிறைய டிரான்ஸ்ஃபர் பண்ணி கல்யாணத்துக்காக என்கேஜ்மெண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. பட் இப்ப வரைக்கும் கல்யாணம் நடந்திருக்காது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு இவன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனா அந்த பொண்ணுக்கு எப்படியாவது நம்ம ஹீரோவை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, இவங்க ரெண்டு பேரும் இப்ப டீப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் நீ என்கேஜ்மெண்ட் கல்யாணத்தை கேன்சல் பண்ணா உன்னோட லைஃப் ஃபுல்லா காலி அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா அந்த பொண்ணு. அப்ப ஹீரோக்கு போன் வருது, ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் இருக்கா அப்படின்னு. சோ வேகமா அங்க இருந்து கிளம்புறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பொண்ணும் வரா. ஹீரோயினோட ரூமுக்கு கரெக்டா ஹீரோ வந்துட்டான். கண்ணுல கட்டு போட்டிருக்கனால அவளுக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா கனவுல ஏதோ வர மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்கா, ஏதோ உளறிக்கிட்டே படுத்திருக்கா. ஒரு மாதிரி ஹீரோவும் கையை பிடிச்சு பாத்துக்கிட்டே இருக்க, நீ எப்பயுமே என்னை பத்தி திங்க் பண்ண மாட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே பக்கத்துல போறான். கிஸ் பண்ண மாதிரி கிட்ட போறான். டீப்பா கிஸும் பண்ணிட்டு இருக்கான். தூக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயினுக்கு யார் அவளுக்கு கிஸ் பண்றாங்கிறது தெரியல. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வர ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க வேற யாரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்த போய் பார்த்துட்டு எங்க இருப்பாங்க, இங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ரூமா போயிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோயின் இருக்க அந்த ரூமுக்கு வந்தாச்சு. பட் அந்த ரூம்குள்ள போகாமே நின்னுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட கனவுல இந்த டைம் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரல, நம்ம ஹீரோ தான் வரா. ஹீரோட பேர் தான் சொல்லிட்டே இருக்கான். அப்படியே ஏதோ பேசிட்டே இருக்க, இங்க பார்த்தா நம்ம ஹீரோ டக்குனு கழுத்துல ஒரு கடி கடிக்க கண் திறந்து பாக்குறா. தூக்கத்துல கூட ஏதோ நினைச்சுக்கிட்டே இருக்க போல இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது, கான்சியன்ஸே வருது. சாரி எனக்கு சர்ஜரி பண்ணிருக்காங்க, என்னோட கிளாஸ்மேட்டோட போனு தெரியாம கீழே விழுந்து என் கண்ணுல கிளாஸ் பீஸ் பட்டுருச்சு, மத்தபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல, சரி ஓகே உடம்ப பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ போறான். கரெக்டா டோர் கிட்ட நிக்க, டோர் ஓபன் பண்றதுக்காக கரெக்டா அந்த இடத்துக்கு மூவரா. அங்க பார்த்தா எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அப்படியே வந்துட்டே இருக்கான். ஆமா நீங்க என்ன பண்ற, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சியான்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு யாயா, அவன் நினைச்சிட்டு தான் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பையன் யோசிச்சுட்டு இருக்கான். அவகிட்ட
கேட்டப்ப அவ இந்த கோட் என்னோடதான்னு சொல்லியிருப்பா. ஏன்னா அந்த போட்டோல அந்த கோட்டை மட்டும் தான் தெளிவா தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி அவன் யோசிச்சுட்டு இதை பத்தி சொல்லக்கூடாது அக்காட்ட அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுக்கா நான் பார்த்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த டைம்னு பார்த்து ஹீரோ ரெஸ்ட் ரூம் போலான்னு வர ஹீரோ தூக்கிட்டு போறான். நானே போய்க்கிறேன்னு சொல்ல வா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போக நீங்க எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி தம்பி கிட்ட அக்கா கேட்க அதுவா என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட், சோ அதுக்கு தான் ஹெல்ப் பண்ண வந்தேன். ஆக்சுவலி இந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான். என்னோட போன் விழுந்து கிளாஸ் பீஸ் அவ கண்ணில் பட்டுருச்சு. அவ இந்த ரூம்ல தான் இருக்கான்னு சொல்ல சரி வா போலான்னு உள்ள வந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா அவளை காணும். ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல போயிருக்கா. அங்கதான் ஹீரோவும் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்திருக்கேன் உன்னை பார்க்க அப்படின்னு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்டோட வாய்ஸ் கேட்க ஹீரோக்கு புரியுது. சாரி நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கேன்னு சொல்ல அப்படியே ஹீரோ பக்கத்துல க்ளோஸா போறான். நான் சொல்றதை சொல்லு, இங்க இருந்து போக சொல்லுன்னு சொல்ல நீங்க போங்க நான் அப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றா. ஆனா இவன் கேக்குற மாதிரி இல்ல. இவளுக்காக வெயிட் பண்ண அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது. என்னாச்சு நான் ஹெல்ப்புக்கு வரவான்னு அவன் கேட்க இல்ல நான் தெரியாம இடிச்சுக்கிட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு டக்குனு டோர் ஓபன் பண்ணிட்டு அங்க வந்து ஹீரோயின் வரா. ஹீரோ உள்ள ஒளிஞ்சிருக்கான். சாரி பார்த்து வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி பாய் ஃப்ரெண்ட் பையன் கூட்டிட்டு வரான். இவள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மோ யோசிக்கிறா. என் பிரதர் ஒன்னா ஹர்ட் பண்ணிட்டானா அவனாலதானே உனக்கு கண்ணுல பிரச்சனைன்னு சொல்ல அவர் வேணும்னு எதுவும் பண்ணல, ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி இந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் சொல்றான். இந்த ரெஸ்ட் ரூம்ல ஏதோ ப்ராப்ளம் ஸ்மெல் வருது, நீ வெளியே எங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. என்ன ரெஸ்ட் ரூம் கூட நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் போக வேகமா போய் டோரை லாக் பண்ணிட்டு வர அங்க இருந்து வேகமா ஹீரோ வரான். ஏன்னா உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்து ஹாப்பியா இருக்கா போல இருக்கு. என்னது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு அவளுக்கு. என்ன உனக்கு புரியலையா, உன்னை ஹர்ட் பண்றது உன்னை அடிப்படை வச்சது எல்லாமே அவன். ஆனா நீ அவனுக்காக சப்போர்ட் பண்றியாங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அங்க இருந்து ஹீரோ கிளம்பிட்டான். ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கறத அவன் சொல்லவே இல்லை. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்டா அங்க வர ஒரு பொண்ணு வரா. அவ ஒரு ஆக்டர்ஸ், அவளுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கும். ஹீரோ அவாய்ட் பண்ணலான்னு பார்க்க அங்க பார்த்தா அந்த மூவி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினை சேவ் பண்றதுக்கு இவ கூட க்ளோஸா இருந்தாதான் சரியா வரும்ட்டு வா அப்படின்னு சொல்லி டின்னருக்கு போலான்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போக ஓ இவதான் அவளா, இவளை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி செம்ம கடுப்பா இருக்கு. மோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஹீரோ கூட ஒன்னா இருக்கிற போட்டோஸ் எல்லாமே அவளுக்கு கிடைக்குது. இந்த பொண்ணுதான் அவன் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல அக்கா நீ தப்பு பண்றேன்னு எனக்கு தோணுதுக்கா, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, உன்னோட லைஃபை நீ உனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்க, இந்த மாதிரி அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாதங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆனா அதெல்லாம் கேட்கிற மாதிரி தெரியல. அக்கா முறைச்சுக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறா. அவளுக்கு பேம்போஸ்னா அலர்ஜி. அவ சாப்பிடலான்னு போக டக்குனு அங்க இருந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பையன் கத்துறான் அந்த பேம்போஸ் சாப்பிடாதன்னு. என்னாச்சு எனக்கு பேம்போஸ் அலர்ஜின்னு இவனுக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி ஹீரோயின் எப்படி யோசிக்க சாரி ஐ சர்ஜரி நடந்திருக்குல்ல, சோ அதனால இப்போதைக்கு இதெல்லாம் சாப்பிடாம இருக்கணும் அதுக்காக சொன்னேன். உனக்கு ஃபிஷ் தான் கொஞ்சம் நல்லது, நான் உனக்கு ஃபிஷ் தான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சோ இதை மட்டும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த இருக்க சூப் எல்லாம் குடிக்கிறான். சூப்போட டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. அப்புறம் அவளும் அதை குடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் அவளுக்கு வாய் துடிக்கிறதுக்கு விழுந்து விழுந்து இந்த பையன் ஹெல்ப் பண்றான். இதெல்லாம் பாக்குற யாயாக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போகும்போது யாயா கேக்குறா உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன் நீ தப்பா நினைச்சுக்காத, உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு தெரியும் ஆனா அவளுக்கு ஒண்ணு பிடிக்காது. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க, சோ தயவு செஞ்சு அவளோட லைஃப்ல வந்து அவளை கஷ்டப்படுத்தாத, இது இதோட விட்டு அதான் நல்லதுன்னு சொல்ல என்னது அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான். ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, என் ஃப்ரெண்டோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டா யாயா. அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. பாத்டப்ல அப்படியே படுத்திருக்கா தண்ணியில. அந்த டைம் ஹீரோ வர கரெக்டா வர நான் லாக் பண்ணிட்டு தானே வந்தேன் அப்படின்னு ரெஸ்ட் ரூம் சொல்றா. அதுக்குள்ள ஹீரோ என்கிட்ட இன்னொரு கீ இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட க்ளோஸா போறான். தலைக்கு குளிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் இப்போதைக்கு தலைக்கு குளிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. பாத்டப்புக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் கூட அப்படியே இன்டிமேட்டா இருக்க ட்ரை பண்றான். அவளுக்கு பிடிக்கல. ஃபோர்ஸ் பண்ணி தான் 2 பேர் இருக்காங்க. நீ எப்பயுமே எனக்கு தான் சொந்தம், உன்னோட உடம்புல இருந்து முடி வரைக்கும் எல்லாமே எனக்கு தான் சொந்தம், நீ எப்படி இருக்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன், அடுத்தவங்க இல்லைன்னு சொல்ல வேகமா ஹீரோயின் அங்க வந்து தப்பிச்சு போனா போதுன்னு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ அமைதியா இருக்கான். அப்படியே தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்கான். அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் யாரோ வந்து கப்பிள்ஸ் ரிங் டிசைன் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டிசைனர் தான், இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஓகே என்னால பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அங்க ஹீரோ வரான். இவங்க கிட்ட பேசலாமா வேணாமான்னு யோசிக்க இந்த வீடு உனக்கு செட் ஆகாது, இந்த வீடு ரெனோவேட் பண்ணணும், சோ அதனால வேற வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்தோங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அந்த வரா. என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு, என்கிட்ட இருந்து அந்த பொண்ணை நீ தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ண வைக்கிற, ஆனா அது நடக்கும்னு எனக்கு தோணலன்னு சொல்ல நீ என்ன பண்ணாலும் சரி அது நடக்காதுங்கிற மாதிரி ஹீரோ மறைக்கிறான். எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ இந்த ஆக்டர்ஸ் கூட ஒன்னா இருக்கிறது, அந்த ட்ராப்பை நானே முடிச்சிடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸ பிளாக் லிஸ்ட்ல போட்டாங்க போல இருக்கு. அவ போன் பண்ணி புலம்புன்னு புலம்புறா ஹீரோ கிட்ட. விடு நீ அப்ராட் போ, உன்னை நான் பத்திரமா பாத்துப்பேன், நீ அங்க சேஃபா இருக்கிறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. ஹீரோயினை சேவ் பண்ண
தான் ஹீரோ அந்த ஆக்டர்ஸை யூஸ் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் இது நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஆக்டர்ஸை பிளாக் பண்ணிட்டாங்க. அதுவும் ஹீரோ கூட அஃபேர்ல இருக்கிறத பத்தி போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு சுத்தமா பிடிக்கல. இவன் கூட போய் அஃபேர்ல இருக்காளே இவெல்லாம் நல்லவளா அப்படிங்கிற மாதிரி அவளை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. என் அம்மாவோட லைஃப் இப்படிதான் ஸ்பாயில் ஆச்சு. இந்த மாதிரி இருக்க எப்படிதான் அவங்களுக்கு எல்லாம் மனசு வருதோ தெரியல அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்கிற ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நானும் அந்த மாதிரிதான் இருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவ என்னை வெறுத்துருவாளே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, இந்த உலகத்துல யாரை வேணாலும் நான் ஏத்துப்பேன். ஆனா இந்த மாதிரி அடுத்தவங்க ஹஸ்பண்ட் மேல ஆசைப்படுறவங்களே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அப்புறம் ஹீரோனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரே அப்செட்டா இருக்கு. அப்புறம் பார்த்தா நைட்டு ஃபுல்லா மேடம் ட்ரிங்க் பண்ணிட்டு ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. எனக்கே இந்த உலகத்துல இருக்கிறது அவதான். அவளே என்ன தப்பா புரிஞ்சுப்பாளான்னு யோசிச்சுட்டே வந்துட்டே இருக்கா. போது ட்ரிங்க் பண்ணது கொடுன்னு சொல்லி ஹீரோ பிடுங்க. எனக்கு பிடிச்சது கொடுக்கவே மாட்டீங்களா, என்கிட்ட இருந்து பிடுங்குறீங்க, கொடுங்கன்னு சொல்ல அதுக்குள்ள மெய்டு வர சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்லி தண்ணி மட்டும் குடின்னு கொடுக்குறான். எனக்கு வேணும் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்க. அப்படியே எந்திரிக்கிறா. ஸ்லிப்பாய் ஹீரோட மடியில உட்கார. ஹீரோ ஒரு செகண்ட் பார்க்க ஹீரோனுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, ஏத்துக்க முடியல. தண்ணி மட்டும் குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க அவளும் தண்ணியை குடிச்சிட்டா அமைதியா இருக்கா. ட்ரிங்க் பண்ணனால அவ பாட்டுக்கு ஏதோ பேசுறா. நான் பார்த்தேன், நீ குளிக்கும் போது ரொம்ப சோகமா இருந்த மாதிரி. அது பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்ததுன்னு சொல்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஹீரோட அப்பா இறந்து போன அந்த சுச்சுவேஷன் இப்ப ஹீரோட கண்ணு முன்னாடி வருது. அதை பத்தி யோசிச்சுட்டு கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா உங்களை கொலை பண்ண காரணமானவங்கள நான் பழி வாங்குவேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஹீரோயினை பார்த்து என் மேல உனக்கு அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, உன் மேல அக்கறை இல்லாம இருக்க முடியுமா, ஆனா நீ ரொம்ப சோகமா இருக்க. நீ என்ன ஹர்ட் பண்ணாலும் நீ கஷ்டப்படும் போது என்னால அதை பார்த்துட்டு ஹாப்பியா இருக்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்ற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, இல்ல இல்ல உனக்கு என்ன பிடிக்கல அதனாலதான் என்ன ஹர்ட் பண்ற, சொல்லு எதுக்கு என்ன ஹர்ட் பண்ற, நீ என்ன அவ்வளவு வெறுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டே இருக்கா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்மள எந்த அளவுக்கு வெறுக்கிறவங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுமா, ஆனா நீ சம்டைம்ஸ் டார்ச்சரும் பண்ற. பாக்குறதுக்கு கியூட்டா இருக்க, அழகா இருக்க. என்னை விட நிறைய பேர் உங்க கூட வர்றதுக்காக வெயிட் பண்றாங்க. உன்னோட ஃபியான்சே அந்த பொண்ணு பாத்தியா, எவ்வளவு சூப்பரா இருக்கா, பிசினஸ் பண்றா, கியூட்டா இருக்கா, ரொம்ப அழகு, டேலண்டடான பர்சன். நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு போயிட்டு அப்படியே ஹீரோ ஹக் பண்ணி படுத்துக்கிறா. ஸோ ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை ஹீரோ யோசிக்கிறா. ஹீரோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வந்த புதுசுலயே நம்ம ஹீரோயினை ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்திருப்பான். அப்பவே ரொம்ப பிடிச்சிருக்கும். அவளை பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான். ஹீரோயின் அப்படியே மடியில படுத்து தூங்கிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கே தெரியாம அதை போட்டோ எடுத்து அதை அப்படியே ஹீரோ சேவ் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறாளா. அப்புறம் அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த மோ கூட டின்னருக்காக போயிருக்க. அங்க பார்த்தா ஹீரோனோட இருந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவனும் அங்க வந்திருப்பான். சோ அவனும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா போனை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி அக்கா கேட்க, உனக்காக என்கேஜ்மெண்ட் ரிங் டிசைன் பண்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கிட்ட சொல்லியிருக்கேன். அவ தான் அதை அரேஞ்ச் பண்ணிருக்கா, பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல, ஓ உனக்கு தெரிஞ்ச பொண்ணா, இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் ரிங் எதுக்குன்னு சொல்லி கேட்க அப்படியே மோ முறைச்சுக்கிட்டே இருக்கா. ஒண்ணு இல்ல சும்மாதான்னு சொல்ல மோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இவன் எதையும் மறைக்கிறான், அதை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ பாக்குறதுக்காக வர, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நேத்து நேத்து நான் வந்து ட்ரிங்க் பண்ணனால உங்ககிட்ட தப்பா எதுவும் நடந்துகிட்டேனான்னு எனக்கு தெரியல, சாரின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பையன் பேசினது ஞாபகம் வருது. என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான், நல்லா டிசைன் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட உடனே அப்படியே இப்ப ஹீரோக்கு அப்செட் ஆயிடுச்சு. ஹீரோனத்துக்கு மடியில உட்கார வைக்கிறான். நாளைக்கு உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ வரணும், அதான் உனக்கான பனிஷ்மெண்ட்னு சொல்ல அவ்வளவு ஓகேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இங்க நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பையன் வந்துட்டான். அவன் பேரு ஷென் அப்படியே திரும்பி பார்க்க ஹீரோயின் அங்க வந்து நிக்கிறா ஹீரோட. அதை பார்க்கவும் செம்ம ஷாக்கா இருக்கு. அப்ப இவதானே என் அக்கா வாழ்க்கை கெடுக்க வந்தவங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டே ஆப்போசிட்ல உட்காந்துருக்கான். ஹீரோ அமைதியா இருக்க. உனக்கு இப்ப பதில் கிடைச்சிருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படி இழுத்து ஹர்ட் பண்றான். அவன் ஹீரோயினை ஹர்ட் பண்றாங்கிறது புரியுது. அப்படியே ஷென்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. உங்களுக்கான ஜூஸ்ன்னு சொல்லி ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க அப்பதான் எல்லாமே புரியுது. ஹீரோயினுக்கும் புரியுது, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். என் கண்ணுல அடிப்பட்டப்ப இவன் தான் என் பக்கத்துல இருந்திருக்கான், இவன் தான் அதுக்கு காரணம். ஆனா ஏன் என்னை சுத்தி எல்லாரும் இப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் ஷென்னுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க, அவளை எதுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க, என் அக்காவை பத்தி தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி பேச, உன் அக்காவை பத்தி தெரியும், ஆனா நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்க, எனக்கு உன் அக்காவை பிடிச்சதுன்னு எனக்கு அது சொன்னா, எனக்கு என்ன வேணுமோ நானே சூஸ் பண்ணுவேங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ரெஸ்ட் ரூம்க்கு வந்து ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்குள்ள ஹீரோ அங்க வரான். எல்லாம் உனக்கு தெரிஞ்சானே என்ன வர வச்சுங்கிற மாதிரி ஹீரோ பார்த்து மறைக்க, ஆமா உன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உன்னை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க, ப்ளீஸ் விடுங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ப்ளீஸ்
ப்ளீஸ் போங்கன்னு சொல்ல, ஏன் அவனை நினைச்சு ஃபீல் பண்றியா? ஒன்னு சொல்றேன் புரிஞ்சுக்கோ, நீ அவனுக்கு கிடைக்க மாட்ட, நீ எனக்கு தானே சொல்ல, ப்ளீஸ் எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. உனக்கு பயமா இருக்கா? எல்லாமே தெரிஞ்சா எல்லாமே இதோட முடிஞ்சிரும்னு. ஆமா, உங்களோட வெட்டிங் இதோட முடிஞ்சிரும், ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க வந்து கிளம்புறான். சின்ன வயசுல இவ கேட்டது எல்லாமே ஞாபகம் வருது. என் அங்கிளுக்காக தான் உங்க கூட ஒன்னா இருக்கேன்னு, உன் அங்கிளை மீட் பண்ணணும்னா நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அவளுக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ் எப்படியாவது என் அங்கிளை மீட் பண்ண வைங்கன்னு சொல்லி கேட்க, உன் அங்கிளை மீட் பண்றதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன், அதுக்கு பதிலா நான் சொல்றதை நீ கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போயிட்டான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் வேக வேகமா போய் அந்த பாய் ஃப்ரெண்டோட அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து அழுதுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கிளை பத்தி டீடைல்ஸ் எப்படியாவது கலெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ஹீரோ கிட்ட வர, ஹீரோ எதுவுமே பேசல. இந்த மாதிரி ஃபேக்கா சிரிச்சுட்டு என் பக்கத்துல வர்றது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவன் போய் படுக்கிறான். பக்கத்துல போய் அவ்வளோ உட்காரா. அது வந்துன்னு சொல்லிட்டு க்ளோஸா இருக்க ட்ரை பண்ண ஹீரோக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த பாய் ஃப்ரெண்டை பத்தி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி புடிச்சு புடிச்சு தள்ளி விடுறான். ஆனா அவ வேணே கிஸ் பண்றா, பக்கத்துல போறா, ஹக் பண்றா. கோவத்துல ஹீரோ அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்க, அவ அப்படியே திரும்பி பார்க்க அங்க இருக்க நைட் லேம்ப் கீழே விழுந்துருச்சு. பின்னாடி போகாத விழுந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறான். அதுக்குள்ள பார்த்தா அவ கீழே விழுந்து அவ முதுகுல நல்லா அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. வேகமா அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக இவன் கால்லயே அடிபட்டு ரத்தம் வருது. அங்க போய் ஹீரோயின் அட்மிட் பண்ணிட்டு ஹீரோ உட்காந்துருக்கான். அவன் கால் அடிபட்டு இருக்குல்ல, அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவனுக்கு போகுது. அவனுக்கும் கட்டு போட்டு விடுறாங்க. ஆனா அவன் அதை பத்தி எல்லாம் திங்க் பண்ணல. ஹீரோயினுக்கு பத்தி மட்டும்தான் யோசிக்கிறான். அவளுக்கு எப்படி இருக்கும், அவளுக்கு வலிக்குமாங்கிறத பத்தி மட்டும் தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சுது. டாக்டர் சொல்றாங்க பேக்ல நல்லா அடிபட்டு இருக்கு, நல்ல வேலை டீப்பா உள்ள போகல, அதனால தப்பிச்சாங்க. சோ மேல மட்டும் மருந்து போட்டா சரியாயிரும்னு சொல்ல, அதுக்கப்புறம் கட்டு போட்டு ஹீரோயின் வந்து குப்புறப்படுத்திருக்கா. ஹீரோ அதை பாத்துட்டு இருக்கான். உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் சொல்ல வந்து அதை கேட்க மாட்டியா? அதெல்லாம் இருக்கட்டும், தழுவு மறையாதா அசிங்கமா இருக்குமான்னு கேக்குற, உனக்கு ரொம்ப முக்கியம் பாத்தியா? அதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய இடம் தானே, நானே சரி பண்ணிப்பேங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்படியே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. லைட்டா வலிக்குது, திரும்பிதான் படுக்க முடியல, அதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே தான் இருக்கா, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்க, அது நம்ம ஹீரோட ஃபேவரட்டான ஃப்ளவர் வாஷ். அதை வேற கீழே தள்ளி ஒரு டைம் நாய் உடைச்சிருக்கும். அதனால நாய் மேல கூட அவனுக்கு கோவம் வந்திருக்கும். ஆனா ஹீரோயின் அவளோட வலி சரியாகணும் அப்படின்னு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டே இருக்க, ஒரு டேப்லெட்டை கொடுக்குறான். இந்த டேப்லெட் எதுக்கு போறதுன்னு சொல்ல, அது உன் வலிக்குதான், பெயின் இல்லாம இருக்கும், சாப்பிட்டு பாருன்னு சொல்ல, அப்படியா, உங்களுக்கு எது இந்த டேப்லெட், நீங்க எதுக்கு இது யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி எதோ கேட்கறா. கொடுத்தா சாப்பிடு, அதை விட்டு இப்படி கேள்வி எல்லாம் கேட்காத, அந்த ரைட்ஸ் உனக்கு கிடையாதுன்னு சொல்ல, நீங்க கொஞ்ச நேரம் என்கிட்ட நல்லா நடந்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் வெறுக்கிறீங்க, ஒண்ணுமே இல்ல, புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்ல, நீங்க உண்மையாவே என்ன புடிச்சுதான் என் கூட இருக்கீங்களான்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. ஹீரோ எதுவுமே பேசல. இங்க பாரு, இந்த லைஃப்ல நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், என் கூட தான் இருக்கணும், நான் சொல்றதை நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே டீப்பா கிஸ் பண்றான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்பாங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கான கட்ட அடுத்த நாள் டாக்டர் வந்து சரி பண்றாங்க. எல்லாம் சரியாச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த பக்கம் போக, அப்புறம் ஹீரோயின் அப்படியே அமைதியா பார்த்துட்டே இருக்க. இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ கையில கொடுக்க, ஹீரோயினை தூக்கிட்டு வந்தது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சிருக்காள்ல அந்த அது எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிச்சு. உன்னை இப்ப அவ வலை வீசி தேடிட்டு இருக்கான்னு சொல்ல, பேசாம இதை இதோட நிறுத்திடலாமா, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருங்க, நான் போயிடுறேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இங்க பாரு, இந்த டிசிஷன் நான் தான் எடுக்கணும், நீ எடுக்க கூடாது, அவ உன்னை பார்க்காத பண்ணி நான் என்ன பண்ணுமோ அதை நான் பண்றேன், அது வரைக்கும் நீ அமைதியா இருந்து சொல்ல, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அடுத்தவங்களோட லைஃபை நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றா. அதுக்குள்ள ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது. எப்படி இருக்க, உனக்கு இப்ப பரவாயில்லையான்னு. எனக்கு ஓகே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லி சென் சொன்னா அப்படின்னு சொல்ல, நானும் அவனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சென்னை மீட் பண்றதுக்காக போற ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு காலையில. சோ நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, உனக்கு என் அக்காவை பத்தி தெரியாது, நீ எதுக்கு என் பிரதர் இல்ல கூட ஒன்னா இருக்கான்னு தெரியல, அவர் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் இருக்க சொல்றாருன்னு எனக்கு புரியுது, இதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. இங்க பாரு, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, இது வேணாம் உனக்குன்னு சொல்ல, உனக்கு என்ன என் மேல அக்கறைன்னு ஹீரோயின் கேட்கறா. நான் உன் பாய் ஃப்ரெண்டு, நம்ம தான் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டோமே, உனக்கும் எனக்கு இடையில எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நீ தலையிடாத, என்னோட லைஃபை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அந்த டைம்னு பார்த்து லின்னு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். இந்த பொண்ணு சென்னு மேல அப்படி உயிரா இருப்பா. சென்னை கரெக்ட் பண்றதுக்காக தான் இவ பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவளுக்கு. அதுக்கப்புறம் அங்க வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறா. தண்ணி டேஸ்ட் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எங்க 2 பேரோட பேர் இப்படி இருக்கு, உங்க 2 பேர் பேர் ரொம்ப நல்லா இருக்கு, நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோயின் போறா. டக்குன்னு அங்க போலான்னு பாக்குறான் அந்த சென். ஒரு நிமிஷம் இரு, எதுக்கு நீ போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. நேத்து பார்ல நீ என் கூட ஒன்னா இருந்த ஞாபகம் இருக்கான்னு சொல்ல, ஹீரோயின் நினைச்சிட்டு இவ கூட ஒன்னா இருந்திருப்பான். அது அப்படியே இப்ப ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வேகமா வெளியே வந்தவ கேப் புக் பண்ணி போலான்னு பார்த்தா ஹீரோ வரான். நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, நான் இந்த பக்கம் வந்தேன், உன்னை பார்த்தேன், காரை நிறுத்தினேன், அவ்வளவுதான், ஏன் என்னை எதிர்பார்க்கலையா, எங்க வந்த, அது
உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணவா? இல்ல இல்ல, என்னோட ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், அப்ப அவனும் வந்திருந்தான், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சமாளிக்கிறா. அப்புறம் அப்படியே தூங்கிட்டு ஹீரோட மேல அப்படியே ஷோல்டர்ல விழுந்துட்டா. அதை பாக்குற ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எழுப்பலான்னு கையை வைப்பான். அதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்துட்டு அவனும் அமைதியா இருக்கான். ஹீரோயின் அப்படியே தோல்ல படுத்து தூங்கிட்டா. வீடு வந்துருச்சு. வீடு வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது, சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம உங்க மேல படுத்து தூங்கிட்டேன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் டீப்பா கிஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் சட்டிலா தான் இந்த கிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அமைதியா தான் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல க்ளோஸா போய்கிட்டே இருக்கா ஹீரோ கிட்ட. அப்புறம் போன் வேற அடிக்குது. போன்ல யாருன்னு பார்த்தா அந்தமோ. டக்குன்னு அது தெரியாம கட் பண்றதுக்கு பதிலா ஆனும் பண்ணிட்டேன். இங்க நடக்கிறதெல்லாம் அவளுக்கு லைட்டா அப்படி கேக்குது. அப்படி போன் மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த டைம் வயலண்டா பண்றான். அங்க நடந்தது எல்லாமே மோக்கு புரியுது. கண்டிப்பா வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஷேனு வரான். அக்கா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, உன் பிரதர் இல்லாம நம்ப முடியாது, யாரோ ஒருத்தி கூட ஒன்னாதான் இருக்கா, அவ யாருன்னு கண்டுபிடிக்கணும், என்கிட்ட இருந்து அவளை தள்ளி வைக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா, இது இதோட விடக்கூடாது, எப்படியாவது நான் பக்கத்துல போகணும்னு சொல்ல, இங்க பாருக்கா நான் சொல்றது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, நீ பழி வாங்கணும், ஏதாவது கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன், அதை விட்டுட்டு முதல்ல அவர் கூட எப்படி க்ளோஸ் ஆகலாம், உன் மேல எப்படி லவ்ல விழுக வைக்கலாம்னு சொல்லி யோசி. நீ பண்ண அவருக்கு உன் மேல கோவம் தான் வரும், லவ் வராது. லவ் வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கா, இதை இதோட விட்டுரு, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீல, அது இதோட விட்டுரு, அதான் நல்லது அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்க, அக்காக்கு லைட்டா ஒரு மாதிரி கோவமா இருந்தாலும் நீ சொல்றது கரெக்ட் தான், நான் எப்படியாவது அவன் பக்கத்துல க்ளோஸா இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் வராங்க. இங்க யாருமே இல்லையா, நம்ம மட்டும் தானு ஹீரோயின் கேக்குறா. உனக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான், உன்னை தேடி டிடெக்டிவ் வச்செல்லாம் அவன் தேடிட்டு இருக்கிறா, சோ பார்த்து நடந்துக்க, இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் ட்ரிங்க் பண்ண போக அங்க இருந்து ஒரு பட்லர் வராரு. ஆக்சுவலி அவரு டிடெக்டிவ் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. அந்த ஆள் சர்வ் பண்ணிட்டு அந்த பக்கம் போக, நீ டிடெக்டிவ் தானே எனக்கு தெரியும்னு சொல்ல அந்த ஆள் முட்டி போட்டான். சாரி மிஸ் மூ, இப்ப 5 நிமிஷத்துல இங்க வருவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் உடனே அங்கிருந்து வேகமா கிளம்புறா. ஹீரோ என்ன சொல்றான்னு கூட பார்க்காம அங்க இருந்து கிளம்ப ஆப்போசிட்ல கரெக்டா ஹீரோயின் போறா. அங்க பார்த்தா அந்த மூவரா. ஓ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இங்க நான் ஒரு பிசினஸ் டீலிங்க்கு வந்தேன், டீலிங் முடிஞ்சது, அவளை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா, அவளை என்கிட்ட இருந்து ஒளிச்சு வைக்கிறீல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கடுப்பா இருக்குது மூக்கு. அவளும் வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டா. நம்ம ஹீரோயின் லிப்ட் கிட்ட நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த மூவரா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பக்கத்துல போக, அது உன் கையில இருக்க ரிங் ரொம்ப நல்லா இருக்கு, கொடுக்குறீங்களா பார்த்துட்டு தரேன்னு சொல்ல, அந்த ரிங் வந்து லைட்டா கீறி இருக்கும், அதனால பிளட் வந்திருக்கும். சாரி என் கையில அடிபட்டிருக்கு, என்னால இந்த ரிங்கை இப்ப கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மோ அப்படியே பக்கத்துல ஹீரோயின் கிட்ட க்ளோஸா போறா. இவ்வளவுதான் இருக்கும் அந்த பொண்ணுன்னு சொல்லி அவளுக்கு டவுட்டும் வந்துருச்சு. அந்த டைம் பார்த்து ஹீரோ வரான். வந்த உடனே டக்குன்னு அங்க இருந்து நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டா. மோ கிட்ட போய், நீ என்னதான் நினைச்சாலும் அந்த பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்படியா, இப்ப வேகமா வந்து நீ தடுத்து நிறுத்தினியே, அதுலயே எனக்கு பாதி புரிஞ்சிச்சுங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் ஒரு பக்கம் உட்காந்துருக்கா. அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசினது ஞாபகம் வருது. உன் பாய் ஃப்ரெண்டை பத்தி சொல்லவே மாட்டேங்கிற, இன்ட்ரோ கொடுக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்ல, நான் இருட்டுல இருந்தப்ப எனக்கு வெளிச்சம் கொடுத்தவன், அவ்வளவுதான், மத்தபடி சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. அவனோட பேரை பத்தி நான் சொல்ல முடியாது, பட் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி சென்னை பத்தி சொல்லு. சென் வந்து என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, நாங்க பிரேக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ப்ளீஸ் அவனை பத்தி எதுவும் பேசாதன்னு சொல்லியிருப்பா. அது அப்படியே இப்ப ஞாபகம் வர அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ வரான். நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவ போயிட்டா. வா உன்னை கூட்டிட்டு போறேன். இல்ல வேணாம் ப்ளீஸ், நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருங்க, என்னை இதோட விட்டுருங்கிற மாதிரி அவ பேசுறா. பட் நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு, இவ இப்படி பேச பேச அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்கான். சோ நான் கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வரேன், நீங்க போங்கன்னு சொல்ல, தனியாவா, இந்த இடத்துல தனியா இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்க, திருப்பி பார்க்க அந்த வென்டிலேட்டர் அந்த மிஷின் இருக்கு, அதை பார்த்துட்டு எனக்கு இதுல பிளே பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, சோ நான் போய் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அங்க போறா. காயின் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காயின் மிஸ் பண்ணாலும் அடுத்த காயின்ல ஒரு பொம்மை எடுக்கிறா. ஹீரோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்றீங்களான்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் சைல்டிஸ், நல்லா பண்ண மாட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோன் கிட்ட காயின் வாங்கி அவனும் ட்ரை பண்றான். ஆனா அவனால ஒரு பொம்மை கூட எடுக்க முடியல, அவன் எய்ம் பண்ற எல்லாமே போயிட்டே இருக்கு. அப்புறம் ஹீரோயின் ட்ரை பண்றா. அந்த வென்டிலேட்டர் மிஷின்ல இருக்க அத்தனை பொம்மையுமே அவன் எடுத்துட்டா. எல்லாத்தையும் பாக்ஸ்ல போட்டு வைக்க, அதை பாக்குற ஹீரோக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சின்ன சின்ன சந்தோஷம் கூட அவளுக்கு இவ்வளவு தூரம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. அவ அந்த பொம்மையெல்லாம் ஒரு வழியா பேக் பண்ணிட்டு, பாத்தீங்களா நான் எத்தனை பொம்மை எடுத்துட்டேன்னு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி அந்த பொம்மையை பார்த்து அவ சந்தோஷப்படுறா. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ஹீரோனுக்கு சாப்பாடு கொடுக்க, அவ சாப்பிடலான்னு போறா. ஆனா வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னாச்சு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, நீங்க பிரெக்னெண்டா இருப்பீங்களான்னு மெயில் கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறா. ஏதாவது நான் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதி ஹீரோ போயிட்டான். ஒருவேளை மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. ஒருவேளை பிரெக்னெண்டா இருப்பணும், அதை மட்டும் மறைச்சா கண்டிப்பா பிரச்சனை ஆயிரும், என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவ காலேஜுக்கு போயிட்டா. அங்க ஃப்ரெண்ட் கேக்குறா, டிசைன்
டிசைனிங் காம்படிஷன்ல மட்டும் நம்ம செலக்ட் ஆனோம், அப்ராடுக்கு படிக்க போலாம், எப்படியாவது ட்ரை பண்ணலாண்டின்னு சொல்ல, நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் லின்னு கிட்ட இருந்து போன் வருது. நீ ஷென்னை மீட் பண்ணியா? ஷென் எங்க போனான்னு தெரியல, நான் அவனை பாக்குறதே இல்ல, போன வெயின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, அவன் எங்க போனான்னு தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு லைட்டா டவுட்டா இருக்கு, நம்ம ஒருவேளை பிரெக்னெண்டா இருப்போமான்னு. பிரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணி பாக்குறா, பாசிட்டிவ்னு வருது. செம்ம ஷாக்கா இருக்கு அவளுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வர சத்தம் கேட்டு அப்படியே ஒளிச்சு வச்சுட்டா. என்னத்தை ஒளிச்சு வச்சேன்னு சொல்லி கேட்க, டக்குன்னு ஒரு ஃபார்ம் எடுத்து காட்டுறா. எனக்கு அப்ராட்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், இதுல மட்டும் நான் வின் பண்ணா, சோ நான் பொருள்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்து கேட்க, ஹீரோ டக்குன்னு தூக்கி போட்டு என்னமோ பண்ணுவோம் இஷ்டம்னு சொல்லி போயிட்டான். ஏன் இஷ்டம்னு சொல்லிட்டான், அப்ப இங்க இருந்து நான் தப்பிச்சிடலாமா, இவங்க கிட்ட இருந்து நான் போயிடலாமாங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அங்க லின்னு காட்டுறாங்க. லின்னு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா, செக் பண்ணி பார்த்துல அவ பிரெக்னெண்டா இருக்கா. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கனால சர்ஜரிக்கான டேட்டை குறிச்சிட்டா அவளும் அங்க வந்திருப்பா. லின் இதை பாக்குறா. ஓ, இவ வேற இங்க வந்திருக்கா, கண்டிப்பா இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் போன் பண்ணி இன்ஃபர்மேஷனை கொடுக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இங்க காலேஜுக்கு வந்தாச்சு. பிஸியா மேடம் எழுதிட்டு இருக்க, கண்டிப்பா உனக்கு தான் பிரைஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. அங்க பார்த்தா யாரோ ஏதோ காஃபி பேசுற மாதிரி இருக்கு, அது ஹீரோயினை பார்த்து தான் எல்லாரும் பேசுறாங்க. ஹீரோயின் பூவர்னு சொல்றாங்க. கையில இருக்க ரிங் எவ்வளவு காஸ்ட்லி, அப்பப்ப கார்ல வந்து இறங்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோவையும் ஹீரோயினும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. பட் அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்க யாயாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யாராவது என் ஃப்ரெண்டை பத்தி ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான், இந்த மாதிரி அவரு பப்ளிக் ஃபிகரு, என் ஃப்ரெண்டை வேணும்னு இந்த மாதிரி பிரேம் பண்றதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோயினுக்கு போன் வருது அந்த மோ கிட்ட இருந்து. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அவளு ஓகே சொல்லிட்டா. இங்க நம்ம ஹீரோ கூட நம்ம ஹீரோயின் இருக்க மாதிரி போட்டோஸ் எல்லாத்தையும் எரிச்சிட்டு மோ அப்படியே கடுப்பா பார்த்து கத்திட்டு இருக்கா. பாக்குறதுக்கு மேடம் அமைதியா இருந்தாலும் சரியான வில்லி போல. அதுக்கப்புறம் ஹீரோயினை மீட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிட்டா. அங்க போய் ஹீரோயினை பத்தி எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்றா. உன் அங்கிள்காக தான் நீங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், இது எல்லாமே ஒரு ட்ராப், நான் சொல்றது கேளு, உனக்கு அவன் கிட்ட அந்த விடுதலை வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. அவன் என்ன ரொம்ப லவ் பண்றான், ஆனா அவன் ஏன் உன்னை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான்னு எனக்கு தெரியல. அவன் பண்ணது தப்புதான், அவனுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னோட லைஃபை விட்டு நீ போயிட்டேனா கண்டிப்பா எல்லாமே சரியாயிரும்னு தோணுது. நீ அப்ராட் போ, நீ போறதுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன். சோ உனக்கு ஓகே என்ன சொல்லுன்னு சொல்ல, ஹீரோனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. இப்போதைக்கு அவனை விட்டு தள்ளி இருக்கதான் நல்லது, ஏன்னா அவனுக்கு ஒரு உண்மையான லவ் இருக்கு, நம்ம அவன் மேல லவ்ல விழுக கூடாதுங்கிறதுல ஹீரோயின் தெளிவா இருக்கா. சரி ஓகே, கண்டிப்பா ஹெல்ப் என்ன உங்ககிட்ட தான் கேட்பேங்கிற மாதிரி அவ சொல்ல, ஏதாவது வேணும் என்கிட்ட கேளு, நீ இந்த ஊரை விட்டு போ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அவன் கண்டிப்பா உன்னை நெருங்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றா. அதெல்லாம் கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அப்பட்டா தான் இருக்கு ஹீரோ விட்டு போறது. ஆனா வேற வழி தெரியல, அவனோட உண்மையான லவ் சக்சஸ் ஆகணும்னு நம்ம அவனை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ திங்க் பண்றா. அதுக்கப்புறம் அந்த மோ ஏதோ ஃபைல கொடுக்குறா ஹீரோயின் கிட்ட. நீ இங்க இருந்து அப்ராட் போறதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, உனக்கு ஓகேனா சொல்லுன்னு சொல்ல ஹீரோயின் அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஹீரோயின் இன்னும் வீட்டுல காணும். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவன் வெளியே கார்ல உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மெசேஜ் வருது, இன்னும் மேடம் வரல அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் போன் பண்ணி மெய்டு கிட்ட கேக்குறான், இன்னும் வரல அப்படின்னு அவங்க சொல்ல, அப்புறம் ஹீரோனுக்கு கண்ணுவா போன் பண்ணிட்டே இருக்கா, போன் எடுக்கவே மாட்டேங்கிறா. ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருப்பா. அந்த ரெஸ்டாரண்ட் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது, ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ மீட் பண்ணது, அது எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோ ஒரு பெரிய பணக்காரன், சோ அப்ப வந்து நிறைய ஹெல்ப்புக்காக ஹீரோயின் போயிருப்பா. உனக்காக ஒரு கிஃப்ட்னு சொல்லி ஹீரோ கொடுத்திருப்பான், ஒரு வாட்ச் இருக்கும், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, நீங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், சாரி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அதை ரிட்டர்ன் பண்ணிருப்பா. சோ அந்த டைம் ஹீரோ கிட்ட ஹெல்ப்புக்காக இவ போயிருப்பா. நார்மலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். பட் இது எல்லாமே ட்ராப்னு இப்பதான் இவளுக்கு புரியுது. என்ன பண்றதுன்னு புரியாம ரோட்ல அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கு. அது இன்னும் ஒரு கார் வந்து நிக்குது, ஹீரோ தான் வரான். ஹீரோயின் கிட்ட வர எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு ஹீரோயின் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கா. வேணா விட்டுருங்க, இது எல்லாமே நீங்க பிளான் பண்ணிதான் நடந்தது எனக்கு தெரியும், நான் போறேன் அப்படின்னு சொல்றா. என்ன பேசுறேன்னு ஹீரோ கேட்க, எனக்கு தெரியும் என் அப்பா அம்மா இறந்தது, அதுக்கப்புறம் என் அங்கிள் கிட்ட நான் போனது, உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்தது, இது எல்லாமே நீங்க பண்ண பிளான். ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா, எனக்கு பிடிக்கலனாலும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு வந்தப்ப முழு மனசோட தான் வந்தேன், ஆனா இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சிட்டு அழுதுட்டே இருக்கா. நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, கண்ணுமா அழுதுகிட்டே இருக்க. ஹீரோ ஒரு முறை மறிக்கிறான். அப்படி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்லணும் சொல்லு, நீ தானே என்கிட்ட வந்த, நான் வந்து உன்னை கூப்பிட்டனா, என்னை பார்த்து இந்த மாதிரி பர்சன் இல்ல அப்படிங்கிற, நீ என்கிட்ட வரும்போது நானும் உன்னை வான்னு கூப்பிட்டனா, இல்ல இல்ல நீ ஏதான் முழு மனசோட வந்த, நான் தான் அக்செப்ட் பண்ணிட்டேன், இப்ப எதுக்கு இதை பத்தி கேக்குறேன், சரியா இது எதுவும் மாறாதுன்னு சொல்ல, வேணாம் இதுக்கப்புறம் என்னால இப்படி இருக்க முடியாது, எனக்கு தெரியும் என் அப்பா தான் வந்து உங்க அப்பா இருந்து போறதுக்கு காரணம்னு, அதுக்காக பழிவாங்கத்தானே என்கிட்ட வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் கேக்குறா. இங்க பாரு, இதை பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நான் சொல்றத
வேலையை மட்டும் நீ செஞ்சா போதும், வா அப்படின்னு கூப்பிட்டு ஹீரோயின் வர மாட்டேங்கிறா. இதுக்கப்புறம் நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்ல, என்ன போறியா, உன் அங்கிளை பத்தி யோசிக்கலன்னு சொல்ல, நீங்க என்ன வெறுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கல, பழி வாங்கணும், அப்புறம் எதுக்கு என்ன பக்கத்துலயே வச்சிருக்கீங்க, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்ல, உங்க அங்கிளை மீட் பண்ண உனக்கு விருப்பம் இல்ல அப்படிதான் சொல்ல. டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோனுக்கு. ஏன் இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறா. அவளுக்கு அவங்க அங்கிள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அப்படியே மயங்கி விழுக டக்குனு ஹீரோ தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த மோக்கு போன் பண்ணி பேச அவகிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன். சோ நீ ட்ராப் பண்ணி அவளை உன்னோட வலையில விழுக வச்சது எல்லாம், இதுக்கப்புறமா அவ பின்னாடி நீ போயிட்டு இருந்தானா இது சரியா வராதுன்னு சொல்ல, இங்க பாரு இந்த விஷயத்துல நீ தலையிட்ட அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் கேன்சல்னு எல்லாரும் முன்னாடி நானே சொல்லிடுவேன், போனவை என்னோட லைஃப்ல நீ வரக்கூடாதுன்னு சொல்ல. உடனே அவ சிரிக்கிறா. ஓ அப்படியா, அவளை உன்கிட்ட இருந்து எப்படி வெளியே கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும், அவளே என்கிட்ட ஹெல்ப் கேட்டா தெரியுமா, என்ன உன்கிட்ட இருந்து காப்பாத்துன்னு சொல்லி, சோ கண்டிப்பா நான் பண்ணுவேங்கிற மாதிரி மோ சொல்றா. டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோக்கு. போனை கட் பண்ணிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்புறம் ஹீரோன் அங்க வந்து நைட்டு கிளம்பி போலான்னு போறா. எங்க போறேன்னு ஹீரோ லைட் போட்டு வந்து நிக்கிறான். நான் வெளியே போறேன், என் ஃப்ரெண்ட பாக்கணும்னு சொல்ல, இந்த லேட் டைம் எங்க போற, அதான் சொல்றேன்ல என் ஃப்ரெண்ட மீட் பண்ண போறேன்னு சொல்றா. லேட் டைம் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்ல, அதுக்குள்ள டாக கூப்பிட்டுட்டு அங்க இருந்து மெய்டு வராங்க. மெய்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நீ டிரைவர் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு டாக கூப்பிட்டுட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ நான் ஃப்ரெண்ட மீட் பண்ணத்தான் வரா. அவ ஃப்ரெண்டு போன்ல ஒண்ணு காய்ச்சா. இதுக்கு காரணம் நீ தானே, சே உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஏன்டி இந்த மாதிரி பண்ற, நீ நல்ல பொண்ணுன்னு நினைச்சு கடைசியில நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, என்னோட லைஃபை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்ல, நீ நான் சொன்னேன்ல என் அம்மாவோட வாழ்க்கையே போயிடுச்சு இதனாலன்னு, இப்ப நீயும் அந்த மாதிரி ஒரு பொண்ணா இருக்கி, சே அடுத்தவங்க லைஃபுக்குள்ள இப்படி வர்றதுக்கு எப்படிதான் உங்களுக்கு எல்லாம் தோணுதுங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கத்துறா. அதை கேட்டுட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அழுதுட்டு அங்க வந்து கிளம்பிட்டா. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி இன்னும் அவங்க வரல, ஒரு நிமிஷம் பாருங்கன்னு சொல்லி ஐபேட்ல காட்ட ஹீரோனை பத்தி நியூஸ் தப்பா அதுல வந்திருக்கு. ஹீரோனுக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்கலான்னு போன் பண்ணா போன் அவ வீட்டுல வச்சுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ வேகமா ஹீரோயினை தேடிட்டு அங்க எங்கேயும் அழைஞ்சிட்டே இருக்கான். ஹீரோயின் வந்து நடு ரோட்ல தான் வரா. அவளுக்கு ஆப்போசிட்ல தான் ஹீரோ போறா. ஆனா பாக்கவே இல்ல. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட வீட்டுல எனக்கு யாருமே இல்ல, என் அப்பா இல்ல, அம்மா இல்ல, என் அங்கிள் இல்ல, எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு என்ன புரிஞ்சுக்குவான்னு பார்த்தேன், கடைசியில அவளே என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு மயங்கி விழுக போக கரெக்டா பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் வரான். அப்படியே ஹீரோனை புடிச்சிட்டான். நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன், சாப்பிட்டு போன்னு சொல்ல காலையில எந்திரிச்சு ஹீரோன் அங்க இருந்து கிளம்புறா. நான் உன்கிட்ட சொல்றது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, இது எல்லாமே ட்ராப், நான் உன்னை லவ் பண்றதுதான் உண்மை, ப்ளீஸ்னு சொல்லி கிஸ் பண்ணலான்னு போக டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டா ஹீரோயின். எதுக்கு இந்த மாதிரி பக்கத்துல வர, வேணான்னு சொல்ல, இங்க பாரு நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, அவன் உன்னை டார்ச்சர் பண்றா, இந்த ரிலேஷன்ஷிப்ல உன்னை கட்டாயப்படுத்தி அவன் இருக்க சொல்றாங்கிறது எனக்கு தெரியும், இதுக்கப்புறமா நீ அவன் சொல்றதெல்லாம் கேட்டு அவன் கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆல்ரெடி நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம், சோ இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு இடையில எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஏன் இந்த மாதிரி இருக்க, நான் உன்னை காப்பாத்ததான் வந்திருக்கேன், அவன் வேணும்னு தான் எல்லாமே பண்றான். உன் அங்கிளை பத்தி நான் ஒண்ணு சொல்லவா, உன் அங்கிள் நல்லவன் கிடையாது, உன் அங்கிளும் அவன் கூட சேர்ந்துட்டு உன்னை வித்துட்டான், புரிஞ்சுக்கோ, நான் ஆல்ரெடி போன் பண்ணி உன் அங்கிள்கிட்ட கேட்டிருக்கேன், உன் அங்கிள் எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கிள் ஹீரோ எல்லாம் மீட் பண்ண எல்லா போட்டோ எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாருமே ஹீரோனை ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சு ஹீரோன் ரொம்ப அழுகுறா. சே யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே பாய் ஃப்ரெண்ட் போய் அழுகுறவங்கள கம்பேர் பண்றதுக்காக ஹக் பண்ண அங்க இருந்து லின்னு வரா. லின்னு வந்து செம கடுப்பா கத்துறா. நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், என்ன ஏமாத்திட்டீங்கன்னு ஹீரோனை பார்த்து சொல்ல, ஆல்ரெடி நீ பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டீங்க, திரும்ப எதுக்கு வந்த அப்படின்னு சொல்ல, அவ எதுவும் பேசல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு எதுவும் பேசலான்னு வரா. ஆனா ஹீரோன் சொல்றது எதுவுமே அவ கேட்கல. வாய மூடு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ஆல்ரெடி நம்ம 2 பேரும் இன்டிமேட்டா இருந்துரும் உன்கிட்ட நான் சொன்னேன், அப்ப கூட என் மேல உனக்கு நம்பிக்கை வரல இல்லன்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வரான். ஷென் வெளியே நின்றுட்டு இருக்க. ஹீரோனை பத்தி கேட்க, அவ இங்கதான் இருந்தா, பட் இப்ப எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா உன்னை அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா கூட உன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, விளையாடுறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ போறான். உன்னை பத்தி எல்லாமே நான் சொல்லிட்டேன், அவ அங்கிள் உன் கூட சேர்ந்து ஏமாத்தந்தையும் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது, உன்னை அவன் நம்ப மாட்டா, உன்கிட்ட வர மாட்டான்னு சொல்ல, நீ வேணும்னு இதெல்லாம் பண்றேன்னு தெரியும், நீ அவளை உன்கிட்ட எடுத்துக்கலான்னு பாக்குறியா, நடக்கவே நடக்காது, அவ எனக்குதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மறைச்சிட்டே இருக்கான். என்ன விளையாடுறியா அப்படிங்கிற மாதிரி டாக்குன்னு ஷென் திரும்புறான். இல்ல நான் சொல்றது உனக்கு புரியலையா, அவ நீ என்னதான் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சாலும் திரும்ப என்கிட்ட வந்துட்டு தான் இருப்பா, நைட் ஃபுல்லா உன் கூட தான் இருந்தாலான்னு சொல்ல, ஆமா நைட் ஃபுல்லா என் கூட தான் இருந்தா, இப்ப அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே, என்ன சொன்னாலும் சரி நீ சொல்றது நம்பாம அவ என்கிட்ட வருவா சரியா அப்படின்னு சொல்ல, நீ எதுக்காக அவன் கூட வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், ஜெஸ் ஷெக்ஸுக்காக அப்படித்தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, வாய மூடுங்கிற மாதிரி ஹீரோ மறைச்சிட்டு இருக்கான். என் அக்காவை விட்டு உன்னால போக முடியாது, என் அக்கா உன்னை விட மாட்டா, என் அக்கா உன்னை அடையறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, அவளை இதுல மாட்டி விடாத, அவளை இதுல இருந்து தடுக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஷென் சொல்றான். நீ ரொம்ப சின்ன பையன்டா சரியா, இப்படியே ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ வந்து போறான். அப்புறம் டைம் வந்து அப்பப்ப வா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோன் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கதான் போயிருக்கா. ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறா. சாரி, நீங்க பண்ண ஒரு தப்புனாலதான் எல்லாமே மாறி இருக்கு, ஏன் பாமா இப்படி பண்ணீங்க, நீங்க போகும்போது என்ன கூப்பிட்டாதே போயிருக்கலாம்ல, ஏன்
அங்கிள்கிட்ட விட்டுட்டு போனீங்க, என்ன அங்கிள் வித்துட்டான், அது தெரியாம அவனுக்காகன்னு சொல்லி அங்கிள்காக என்னையே நான் இழந்துட்டு பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இந்த உலகத்துல எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு என்ன யாருமே இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவ பாட்டுக்கு அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டே இருக்கா. சோ இதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி வர ஹீரோ நிக்கிறான். முதல்ல கார்ல வந்து ஏறுன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீங்க சொல்றதை நான் நம்ப மாட்டேன், நான் இங்க இருந்து போறேன்னு சொல்ல, என்ன எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போன கையில எடுக்க டக்கு நம்ம கார்ல ஏறி உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் அங்க போய் டாக் கூட ஹீரோ விளையாண்டுட்டு இருக்கான். ஹீரோ அங்க நிக்க, போய் குளிச்சிட்டு வா, நான் குளிக்கல, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த மாதிரி டர்ட்டியா இருக்கவங்க கிட்ட பேச பிடிக்காது, முதல்ல போய் குளிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோ எதுவுமே பேசல. உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் இங்க இருந்து போகணும்னு சொல்ல, நான் ஒரு டைம் தான் ஒண்ணு சொல்லுவேன், கேட்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறைக்க பயந்து போயிட்டு ஆகணும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க வந்து நிக்கிறா. ஹீரோ அங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனை பார்த்துட்டு பக்கத்துல வரான். இதுக்கப்புறமும் நீ என்ன பார்த்து பயப்படதான் போறியான்னு சொல்லிட்டு பக்கத்துல போக ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ப்ளீஸ் என்ன விட்டுரு, இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்க விரும்பல, இது இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கா. ஹீரோ அப்படி பக்கத்துல போயிட்டு காலை அப்படியே பிடிச்சி நிக்கிறான். பக்கத்துல க்ளோஸா போக, உனக்கு ஒண்ணு சொல்லட்டா, நேற்று நைட் நீ அவன் கூட தானே இருந்த, அது எனக்கு தெரியும், என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அவ எதுவும் பேசல. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாங்கிற மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கா ஹீரோயின். ஆனா ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன்னு சொன்ன, ப்ளீஸ் என்ன பழி வாங்கணும்னு நினைச்சுன்னா ஒன்னா பழி வாங்கி என்ன கொலை பண்ணிடு ப்ளீஸ், இது வேணாம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. டக்குனு அங்க வந்து கிளம்பிட்டேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக முடியாது, இங்கதான் இருக்கணும்னு. அப்புறம் ஹீரோனுக்கு போன் வருது. போன்ல அவ காம்படிஷனுக்கு பேர் கொடுத்திருப்பால, அதுல கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அதை கேட்டுன்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எல்லாமே முடிஞ்சது, என் லைஃப் இங்கேயே முடிஞ்சு போயிரும் போல இருக்கு, எனக்கு நீ யாருமே இல்ல, நான் எதுக்கு இங்கேயே இருக்கணும், அதுக்கு நான் செத்து போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. சுத்தி பாக்குறா. கண்டிப்பா நான் செத்து போற தவிர வேற வழியே இல்ல, நான் ஏதாவது பண்ணிக்கிறேன், நான் இங்கேயே செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ உடைச்சு கையை கீறலான்னு போறா. டக்குன்னு அதுக்குள்ளே ஹீரோ வந்துட்டா. நீ ஏன் நினைச்சாலும் நீ சாக முடியாது, நீ சாகுனா கூட ஏன் பெர்மிஷன் உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கப்புறம் என்ன உனக்கு இங்க இருக்க பிடிக்கல அவ்வளவுதானேன்னு சொல்ல, ஆமா நான் இங்க இருக்க மாட்டேன், நான் இங்க இருந்தா கண்டிப்பா செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. ஹீரோக்கு அது கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளவுதானே, உனக்கு இங்க இருந்து போகணும்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்து வெளியே விட்டா. கிளம்பு, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத, நீ ஏன் என்னை தேடி வரவே கூடாது, வந்தா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பாக்க, உன் அங்கிளை பத்தி நீ கவலைப்படாத, உன் அங்கிள் எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் 5 மில்லியன், அதை கொடுத்துட்டு கிளம்புன்னு சொல்ல, பணம் தானே கண்டிப்பா கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, ஹீரோ வந்து போயிட்டான். ஒரு வழியா என்ன விட்டுட்டான். இவ்வளவு ஈஸியா அவன் விடுவான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட வீட்டுல போய் உட்கார்ந்துருக்க. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு வரா. வந்தனே அப்படியே டென்ஷனா இருக்கா அவளுக்கு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, அவன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிதான் இருக்க சொன்னானு என்கிட்ட சொல்லவே இல்லை, இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கான்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அழுகுறா. சரி எல்லாத்தையும் இப்பதான் எனக்கு சொன்னா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது, யாருமே வேணாம் உன் லைஃப்ல, நீ என் கூட இருன்னு சொன்ன. இது எல்லாத்தையும் ஹீரோ தள்ளுன்னு பாக்குறா. ஹீரோனோட சேஃப்டி அவனுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அவன் ஃப்ரெண்ட் பேசுறா. சாரி, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்ன இப்ப அவனுக்கு 5 மில்லியன் பணம் கொடுத்துட்டா போதும்ல, நான் தரேன் அந்த பணத்தை, நீ கொடுத்துட்டு நீ அதுல இருந்து வெளியே வந்துரு, நீ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை எனக்கு திரும்ப கொடுத்தா போதும், புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்ல, ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவளை பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சேனனை மீட் பண்ண வர சொன்னான்னு சொல்ல, ஹீரோனுக்கு அப்புறம் போறா ஒரு இடத்துல சேனை மீட் பண்றதுக்காக. சேனங்க வந்து பேச வரான். ஆன்லைன்ல என்னை பத்தி போட்டோஸ் எல்லாம் வந்ததுல, அதை யார் லீக் பண்ணா, லின்னு தானேன்னு சொல்லி ஹீரோன் கேக்குறா. அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ எனக்காக வெயிட் பண்ணு, கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ரிங்க காட்டுறா. அதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு கடுப்பா இருக்கு. இதுக்கு வேலையே இல்ல, நீ லின்ன கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இரு, என்னோட லைஃப்ல நீ இல்ல, ஆல்ரெடி நான் பிரேக்கப் பண்ணதான், நான் ஆன்லைன்ல இருக்க அந்த நியூஸை பத்தி கேட்கதான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோன் நடந்து வந்துட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா யாரும் ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. அடுத்த செகண்ட் அவ திரும்பி பார்க்க அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு, ஃபுல்லா ப்ளீடிங். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ தான் அட்மிட் பண்ணிருப்பான் போல. கண்ணை திறந்து பார்க்க ஹீரோ அப்படியே அங்க வெறித்தனமா உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. எதுக்காக என் குழந்தைய கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, எதுவுமே பேசல ஹீரோனு. நீ பிரெக்னெண்டா இருந்திருக்காரு, என்கிட்ட சொல்லல, இப்ப என் குழந்தைய நீ கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கடுப்பா கத்துறான். ஹீரோன் எதுவுமே பேசல. நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை, நான் உன்னை வீட்டை விட்டு அனுப்பினது கூட நீ நிம்மதியா இருக்கணுங்கிறக்காதான், ஆனா நீ வேணும்னு உன் குழந்தைய கொலை பண்ணிருக்க அப்படித்தான சொல்லு அப்படின்னு சொல்ல, ஹீரோன் அழுகுறா. ஒண்ணுமே பேசல. கழுத்துல கையை வச்சு அப்படியே கடுப்பா கத்துறான். உன் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தது, இப்ப அது கூட இல்ல, எப்படி உனக்கு மனசு வந்தது, எதுக்கு இந்த மாதிரி பண்ணன்னு சொல்ல ஹீரோன் கடுப்பா கத்துறா. எனக்கே தெரியாது என்ன நடந்ததுன்னு, எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க, எனக்கு என்ன நடந்தது முதல்ல உங்களுக்கு தெரியுமா, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துறேன், பட் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் ப்ளீஸ், நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல உங்க அப்பா இருந்தது உண்மைதான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ப்ளீஸ் என் அப்பா பண்ண தப்புக்காக என்ன பழி வாங்காதீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுக. இங்க பாரு, டெத்துங்கிறது டெத்து தான், அதை பத்தி கூட நான் எதுவும் கேட்கல, ஆனா என்னோட குழந்தைய நீ அழிச்சிட்டீல, நீ சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறீல, சரி அதுக்கப்புறம் நிம்மதியா வாழ, கண்டிப்பா உன்னோட லைஃப்ல நான் இல்ல வரமாட்டேன்,
நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதுன்னு சொல்லி தலையில கை வச்சு பேசிட்டு ஹீரோ வேகமா அங்க போறான். ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியல. ஒரு செகண்ட் தேட்டுறான், அடுத்த செகண்ட் அப்படியே மாறிட்டான். இவனை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒண்ணுமே புரியல. அவன் என்னை விட்டு போனதுக்கான அர்த்தம் என்ன எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் வந்து அவ காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டா. அவ ஃப்ரெண்டு கேக்குறா என்னாச்சுன்னு. ஒண்ணும் இல்ல, வந்தது அப்படியே போயிடுச்சு, அவ்வளவுதான், விடு, இதை பத்தி எதுவும் பேச வேணும். இதுக்கப்புறம் எப்படியாவது இந்த காம்படிஷன்ல வின் பண்ணி நான் அப்ராட் போகணும், என்னோட லைஃப் நான் வாழணும், நான் தனியா இருக்கணும்னு சொல்ல, அதுக்கு நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, திரும்பி பார்க்க அங்க பார்த்தா ஒரு மெய்டு வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோட மெய்டு தான். ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அந்த டாக் வந்து இறந்து போச்சு போல இருக்கு. சோ அதை நினைச்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சாப்பிடவே இல்ல. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இத்தனால நீங்க அங்க இருந்திருக்கீங்க, அவர் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு, ஒரே ஒரு தடவை எனக்காக வந்து பாருங்க, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. ப்ளீஸ், அவருக்காக ஒரே ஒரு டைம், உங்களுக்காக அவர் நல்லதும் பண்ணிருக்காருல, அதை பத்தியாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு தடவை அடிபட்டுச்சுல, அந்த டைம் அவருக்கும் காலில் அடிபட்டுச்சு, அதை பத்தி கூட கேர் பண்ணிக்காம உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அவர் தூக்கிட்டு போனாரு, உங்களை பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாரு. அட்லீஸ்ட் அந்த ஒரு நல்ல மனசுக்காகவாவது நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க, அவருக்கு அப்பதான் சரியாகும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஹீரோ வந்து டெய்லி வந்து பெயின் கில்லர் எடுத்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் மனசுல ரொம்ப கஷ்டம் இருக்கு, அவங்க அப்பா இறந்ததுக்கு. அதை பத்தி ஃபீல் பண்ணிட்டே இருந்திருப்பான். அதை பத்தி எல்லாமே மெய்டு சொல்ல, அப்பதான் எல்லாமே ஹீரோனுக்கும் புரியுது. ஒரே ஒரு தடவை நான் வரேன், ஆனா ஒண்ணு, திரும்ப திரும்ப என்னை வந்து கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ப்ளீஸ் ஒரு டைம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களும். அதுக்கப்புறம் ஹீரோ பாக்குறதுக்காக ஹீரோயின் வரா. அப்படியே ரூம்ல அமைதியா உட்காந்துருக்க ஹீரோ பக்கத்துல ஹீரோயின் போறா. இப்ப எதுக்கு நீங்க வந்த? நான் தான் என்னோட லைஃப் எடுத்து உனக்கு போகணும்னு சொல்லிட்டேன்ல, போ முதல்ல இங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்துறான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் உங்ககிட்ட பேச வந்தேன், இந்த டாக் இல்லைன்னா வேற டாக் வாங்கிக்கலாம், உங்ககிட்ட இந்த பணம் இல்லாமையா இருக்கு அப்படின்னு சொல்ல, இன்னும் உனக்கு கடுப்பாயிடுச்சு. நீ என்ன பேசுற? ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு, என்னால அவ்வளவு ஈஸியெல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லி அவன் அழுகுறான். உனக்கு இப்ப நான் இல்லைன்னா சென்னு இருக்கான், சோ யாரோ ஒரு பணக்காரங்க உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க, அவ்வளவுதானே, நீ எப்படி வேணாலும் இரு, பட் நீ என் குழந்தைய கொலை பண்ணதை என்னால மறக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா? உனக்கு மட்டும் வலிக்கல, எனக்கு தான் வலிக்குது, அது உனக்கு புரியாது. கண்டிப்பா உனக்கு உன்னை சுத்தி யாருமே லவ் பண்றவங்க இருக்கவே மாட்டாங்க, அதனாலதான் நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? எதுக்காக என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்ணேன்னு எனக்கு புரியல. ஏன் இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்துற? என் அப்பா தான், உன் அப்பா இறந்து போறதுக்கு காரணம் தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்ல, அவங்க நல்லவங்கன்னு நான் சொல்லல, அதுக்காக நீ என்ன பழி வாங்குறது தப்பு இல்லையான்னு சொல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நானா வந்து உன்னை கூப்பிட்டேனா? நீதான் என்கிட்ட வந்த, நீதான் உன் ஃபேமிலிக்காக என்கிட்ட வரேன்னு சொன்ன, இப்ப நீயா திரும்ப வந்து என் பக்கத்துல வரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோனுக்கு. தப்புதான், நான் அன்னைக்கு பண்ணது தப்புதான், இப்பதான் புரியுது, நான் உன்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, ஆனா நீ என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலால, என்ன பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணனு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலன்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்படியே அரைஞ்சிடறா. ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. ஹீரோனை அப்படியே எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவனும் மயங்கிட்டான், அவனோட ஹெல்த் ப்ராப்ளம். சோ அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியல, எந்திரி எந்திரின்னு சொல்றான், அவன் மயங்கிட்டான். அதுக்கப்புறம் அவளை படுக்க வச்சுட்டு ஹீரோன் அங்க வந்து கிளம்பிட்டா போல இருக்கு. அப்படியே எந்திரிக்கும் போது அப்பதான் ஹீரோக்கு புரியுது நடந்தது எல்லாமே. மெய்டு வராங்க, கூட அசிஸ்டன்ட் வராங்க. மேடம் கிளம்பிட்டாங்க சார், உங்களுக்கு கொஞ்சம் இப்போ உடம்பு பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீங்க எங்க 2 பேரும் கடையில வராதிங்க, அவளை என்கிட்ட கூட்டிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, மெய்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் கிட்ட, சார் மோ ஃபேமிலிக்கு எல்லா கொலாபரேஷனையும் கேன்சல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் சொன்னது திரும்ப திரும்ப ஞாபகம் வருது, உன்னோட லைஃப்ல உனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு செக் அங்க இருக்கு. ஹீரோயின் செக் எடுத்து ஒரு செகண்ட் பாத்துட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறான். அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. அங்க பார்த்தா அவளோட ஃப்ரெண்டும் அவங்க அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க, நம்ம ஃபேமிலி பேங்க் கரெக்ட் ஆக போகுது, எப்படியாவது ஹீரோ கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி. சாரிப்பா, என்னால பேச முடியாது அவர்கிட்ட, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க தானே, உன் ஃப்ரெண்டை போய் பேச சொல்லுன்னு சொல்லிட்டு அப்பா கோமா போறாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் தள்ளி நின்று பாக்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. அதுக்கப்புறம் ஹீரோ மீட் பண்ணலான்னு வீட்டுக்கு போறா. மெய்டு உட்கார சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போக ஹீரோ வரான். ஆனா கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு போக, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, எதுவுமே ஹீரோ பேசல. என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவனும் போறான். இது என்னோட ஃப்ரெண்டோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், சோ நீங்க இதை சைன் பண்ணி ஓகே பண்ண நல்லா இருக்கும்னு சொல்ல, நான் எதுக்கு உனக்கு இதெல்லாம் பண்ணணும், அதுவும் இல்லாம இது அபிஷியல் மேட்டர், எனக்கு அபிஷியல் வேற பர்சனல் வேற, உன்னை இதுல இன்வால்வ் பண்ண எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி ஹீரோ பாக்குறான். ப்ளீஸ் நீங்க எனக்கா இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னாலும் பண்ணுவியா? ஆமா ப்ளீஸ் எனக்காக பழையபடி வேணாலும் உங்க கூட இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோ கதை கேட்டுன்னு கடுப்பாயிடுச்சு. கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமாவே இல்லையா? உன் மாமாக்காக நீ என் கூட இருக்க, இப்போ உன் ஃப்ரெண்டுக்காக இருக்க, சார் இப்படியே இருக்கிறதுக்கு உனக்கு எப்படிதான் தோணுதோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கொஞ்சம் கேவலமா பேசுற மாதிரி பேசுறான். நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்க, எனக்குன்னு லைஃப்ல யாரும் இல்ல, எனக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்னால முடிஞ்சது பண்றேன், நான் எல்லாருக்கிட்டையும் இப்படி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அந்த பக்கம் போறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. டக்குனு கிளாஸை கழட்டி அந்த பக்கம் போட்டுட்டு அப்படியே ஹீரோன் எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா உன்னை விட
விட மாட்டேன். ஆனா ஒண்ணு, ஒரே ஒரு மாசம் மட்டும் தான் உனக்கு டைம். அந்த 1 மந்த் மட்டும் நீ என் கூட இரு, நான் இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணி தரேன். அதுக்கப்புறம் நீ உன்னோட லைஃப பாத்துட்டு போயிடலாம்னு சொல்ல அவளுக்கு ஹாப்பி ஆச்சு. வேகமா ஓடி வந்து இந்தா அப்படின்னு சொல்லி ஃபைல கையில கொடுக்குறா ஹீரோ கிட்ட. இதை நான் அப்புறமா சைன் பண்ணி தரேன், ஆனா நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறன்னு பொறுத்துதான் இருக்கு. பாதையில விட்டுட்டு போயிட்டா ஒண்ணும் கிடைக்காதுன்னு சொல்ல, இல்ல கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன், நான் உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து போறான். 3 வருஷமா இவன் கூட நான் இருந்திருக்கேன், ஆனா ஒரு டைம் கூட அவன் என்ன கஷ்டப்படுத்தின மாதிரி இருந்தது இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோ ட்ரிங்க் பண்ணிட்டு அங்க வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து பார்க்க ஒரு நாய்க்குட்டி வச்சு ஹீரோயின் விளையாண்டுட்டு இருக்கா. இங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு நாய்க்குட்டி நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல, இங்க பாரு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்றேன், இதுக்கு பதிலா அது அப்படிங்கறது என் ஆப்ஷன் என்னோட லைஃப்ல கிடையாது. முதல்ல இதை அங்க தூக்கிட்டு போ, எனக்கு இது வேணாம். உனக்கு தெரியுமா என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என் லைஃப்ல ஒண்ணுன்னா ஒண்ணு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பா கத்திட்டு அந்த பக்கம் போயிட்டான். ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. அந்த டாக் பதில் வந்து இந்த டாக் வாங்கிட்டு வந்தேங்கிற மாதிரி அழுதுட்டு நிக்கிறா. மெய்டு வராங்க. அந்த டாக் அவங்க அம்மா கொடுத்தது. அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த டாக் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். சாரி அப்படிங்கிற மாதிரி மெய்டு சொல்ல, அப்பதான் ஹீரோனுக்கு புரியுது தப்பு பண்ணிட்டோன்னு. சே, நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன், நான் கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணிட்டேன். பாவம் இல்லாம அவனை கஷ்டப்படுத்துறது தப்புதான், ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக எந்திரிச்சு வந்து பாக்குறா. ஹீரோ குளிச்சுட்டு கார்ட்டூன் பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோயின் சிரிக்க டக்குன்னு மூடி வச்சுட்டு, இப்ப எதுக்கு இங்க வந்த, வெளியே போட சொன்ன, எதுக்கு வெளியே போக சொல்றீங்க, என் ஷர்ட் எதுக்கு நீ போட்டிருக்க, ட்ரெஸ் எதுவும் எட்டு வெள்ள போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. முதல்ல இங்க போ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் வேணும்னே பாத்டப் குள்ள இறங்குறா. ஹீரோ கிட்ட க்ளோஸா போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. இத்தனை வருஷமா 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க, ஒரு நாள் கூட ஹீரோயின் அவளா அக்செப்ட் பண்ணி ஹீரோட பக்கத்துல இந்த மாதிரி வந்தது இல்ல. சோ அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து பாக்குறான். தலையெல்லாம் கூட காய வைக்காம படுத்திருக்கா. அவனே ட்ரையர்ல எடுத்துட்டு வந்து ஹேர் எல்லாம் காய வச்சுட்டு அப்படியே படுத்துட்டான். ஹீரோனும் ஹாஃப் பண்ணிட்டு படுத்திருக்கா. அப்புறம் காலையில எந்திரிச்சிட்டா அந்த பக்கம் ஓடி போக, இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. கை லைட்டா கிராம்ஸ் ஆயிடுச்சு போல. அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு போக அந்த நாய்க்குட்டி வருது. நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இந்த நாய்க்குட்டிக்கு ஒரு பேர் மட்டுமாவது வைங்களேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என்ன பேர் வைக்கிறது எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்ல, நீங்க ஏதாவது சொல்லுங்க, புரியாத புதிர்னு வெயி அப்படின்னு சொல்ல அவளும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே வராங்க. நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அங்கிள்காக ஹீரோயின் வந்து பேசின அந்த இடம் தான் அது. இந்த வீட்டுலதான் இனி இருக்க போறோம், 1 மந்த் நீ என் கூட இருக்க போறேன்னு சொல்ல, சரி ஓகே, ஆனா இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, நான் சொல்றதை மட்டும் கேட்டா போதும், இன்னும் நான் அந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணல, உனக்கு தெரியும்லன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறான். அப்புறம் நம்ம 2 பேரும் வெளியே போலான்னு சொல்லிட்டு ஹீரோனை ரெடி ஆக சொல்றான். ஹீரோயினும் வரா. எங்க போறாங்கன்னு பார்த்தா அங்க சைக்கிளை வாடகைக்கு எடுத்துட்டு சைக்கிள்ல அப்படியே ஜாலியா சுத்துறாங்க. ஹக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அண்ணன் கூப்பிட்டு சுத்துறான். இத்தனை வருஷமா என் கூட இருந்திருக்கேன், ஒரு நாள் கூட இந்த மாதிரி ஹாப்பியா இருந்து நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க மார்க்கெட் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் ஃபிஷ் எல்லாம் பார்த்தா நல்லா கம்மி விலையில தான் இருக்கு. நம்ம ஹீரோ நல்லா பேரம் பேசி அதெல்லாம் வாங்குறா. ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு இந்த அளவுக்கு பேரம் பேசி வாங்குறாருன்னு. அந்த ஆள்கிட்ட பேசி பேசி அதை கம்மி பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லிட்டு போக, வாங்க சார் தரேன்னு சொல்லிட்டு கம்மியான காசுக்கே கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி ஷீப் ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு வர, அதெல்லாம் பாக்குற ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. என்னடா இது, இவர் இப்படி இருக்காரு, இவரோட இந்த ஃபேஸ நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி யோசிக்க, என்ன உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்க, பிடிச்சிருக்கு, பட் எதிர்பார்க்கல நீங்க இந்த அளவுக்கு பேசுவீங்க, நீ என்கிட்ட நிறைய கத்துக்கோ அப்படின்னு சொல்ல, திடீர்னு ஒரு பொண்ணு ஓடிவரா. ஹீரோயின் மேல பட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோன் அப்படியே இழுத்து ஹக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோனுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. முன்ன இருந்ததை விட இப்ப இருக்கிறது ரொம்ப நல்லாவும் இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாத்தையும் குக் பண்ணிட்டு வரான். அதை பார்த்தனே ஷாக்கா இருக்கு, என்னால நம்பவே முடியல, நீங்க இன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா இருக்கீங்க, சைக்கிள் ஓட்டுறீங்க, அடுத்து பேரம் பேசி மார்க்கெட்ல மீன் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் குக் பண்றீங்க, எப்படி இதெல்லாம் பண்றீங்க, ஷாக்கா இருக்குன்னு சொல்ல, என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வெஷல்ஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்காக எடுத்துட்டு போறா. அந்த டைம் கரெக்டா ஹீரோ வந்து பின்னாடி ஹாக் பண்றான். 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்க, கொஞ்சம் கிஸ் டீப்பா போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே க்ளோஸா இன்டிமேட்டா இருக்க போக, டக்குனு ஹீரோன் பிடிச்சி தள்ளி விட்டா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு உனக்கு, இப்போ யோசிக்கிறியா தப்பு பண்ணிட்டோன்னு, சோ இது இதோட விட்டுலான்னு சொல்லு, இன்னும் நான் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணல, இது இப்படியே முடிச்சுக்கலாம், நீங்க கிளம்பிப்போ, நானும் போயிடுறேன், நம்மளோட லைஃப நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போக, நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன், இத்தனை நாள் கூட ஒன்னா இருந்திருக்கேன், அப்ப எனக்குள்ள எந்த ஃபீலிங்ஸும் வந்ததுல, இப்ப எதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா ஹீரோனோட மனசுக்குள்ள ஹீரோ வந்துட்டான் போல. அப்புறம் பார்த்தா லேட் நைட் ஆயிடுச்சு. ஹீரோ போனா இன்னும் வரவே இல்லை. போன் பண்ணலான்னு பண்ணி பார்த்தா போன் கூட அங்கதான் இருக்கு. போனை வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு போனை யோசிச்சு அப்படி பாத்துட்டே இருக்கா. அப்புறம் அந்த போனை ஓபன் பண்ணி பார்க்க, அது ஏதோ ஃபோல்டர் இருக்கு, ஹீரோனோட பேர் போட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல போட்டோஸ், ஹீரோனோட போட்டோஸ் தான் இருக்கு. அதை பார்க்க அப்படியே அவளுக்கு ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்
அதாவது அந்த அக்ரிமெண்ட் அது எல்லாமே அதுல இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் ஒரு டைமும் என் மேல கோவமா தான் இருந்தான். நானும் அப்ப வெறுப்பா தான் இருந்தேன். ஆனா அவன் என்னை பத்தி சீக்கிரட்டா இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கான்னு ஒண்ணும் புரியலன்னு யோசிக்க, அதுக்கப்புறம் ஹீரோ லேட் நைட் வந்து பாக்குற ஹீரோ வந்துட்டான். நான் உங்க பக்கத்துல படுத்துக்கவா அப்படின்னு கேக்குறா. வந்து பாடுன்னு சொல்ல மடியில போய் படுத்துக்கா. ஹீரோனுக்கு என்னமோ நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே தலையெல்லாம் தடவி கொடுக்குறான் ஹீரோ. அவளும் அப்படியே தூங்கிட்டா. அவ அசந்து தூங்கினதுக்கு அப்புறம் அவளை போட்டோ எடுக்கிறக்கா அவளுக்கே தெரியாம மொபைல்ல போட்டோ எடுக்க அவ அப்படியே தூக்கத்திலே இருக்கா. மின்னல் வந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி தூக்கத்துல அப்படியே பேசுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் பீச்சுக்கு போறாங்க. அங்க நத்தையெல்லாம் போய் எடுக்க போறாங்க. ஹீரோன் அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஹீரோ அதை பாத்துட்டே நிக்கிறான். இங்க பாத்தீங்களா நான் நிறைய கலெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அவ பக்கத்துல இருந்து அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோனுக்கு இது எல்லாமே புதுசா இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தான். இப்ப அப்படி இல்லைங்கிற மாதிரி ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. 2 பேரும் அவங்களுக்கான ஒரு உலகத்துல இருக்காங்க. அவ்வளவு நிம்மதியா இருக்கு ஹீரோயினுக்கு. அப்புறம் ஹீரோட பக்கத்துல போறா. 2 பேரும் பேசுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டா. என் அப்பா இறந்து போறதுக்கு காரணம் உன் அப்பா கிடையாது. சோ நான் அந்த 5 மில்லியன் பணம் கேட்டேன்ல, அது கூட சும்மாதான். இதுக்கப்புறம் அதை பத்தி எதுவும் நீ பேச வேணாம்னு சொல்ல, எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். என்னோட லைஃப் இப்படி ஆனதுக்கு காரணம் நீங்க கிடையாது. நீங்க அதை பத்தி எப்பயுமே திங்க் பண்ணவே வேணாம். நான் ஆசைப்பட்டுதான் உங்க கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. ஸ்ட்ரைட்டா ஹீரோவை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினும் ஹீரோவும் மீட் பண்ணது ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டு கையில இருக்க கொடையை தூக்கி போடுறாங்க. அந்த பக்கத்துல பார்த்தா அந்த மூக்குல நின்னு இதெல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு பார்க்க செம்ம கடுப்பா இருக்கு. இவங்க 2 பேரும் பிரிச்சு வைக்கலாம்னு பார்த்தா திரும்ப ஒன்னா இருக்காங்களேங்கிற மாதிரி கடுப்பா பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ நாங்க வரா. ஏதோ ஃபைல் மாதிரி இருக்கு. அந்த ஃபைல்ல ஒரு சைன் பண்ணிருக்கு. நீ கேட்டபடி உனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டேன். சோ இதுக்கப்புறம் நீ என்னோட லைஃப்ல இல்ல, என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி இதுல மெசேஜ்ல இருக்கு. அந்த நோட்ஸை பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட் மீட் பண்ண வரா. இந்தா நீ கேட்ட ப்ராஜெக்ட்ல எல்லாம் சைனும் பண்ணி வச்சுன்னு சொல்லி கையில கொடுக்க, தேங்க்ஸ் டி, எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அவ சொல்றா. பரவாயில்லடி, இல்ல இதுக்காக நீ எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி, என்னால எதுக்குடி இப்படிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கா. அவளுக்கு போன் வருது. அதாவது மோக்கிட்ட இருந்து, நீ நல்லது பண்ண நினைச்சியா உன் ஃப்ரெண்டுக்கு நீ நல்லது பண்ண, ஆனா அவனுக்கு நீ கெட்டதான் பண்ணிருக்க. உனக்கு தெரியுமா, அவனோட ஷேர் எல்லாத்தையும் எழுதி நான் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் அவன் கையில ஒண்ணுமே இல்ல. அவன் இப்ப கஷ்டப்படுறான். அவன் தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான். இதுல அவன் மாட்டுவான்னு எனக்கு தெரியும். உனக்காக அவன் மாட்டுவான்னு தெரியும். ஏன்னா நீ என்ன கேட்டாலும் அவன் பண்ணுவான். உன்னை வச்சுதான் இதை நான் மூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மூவ் சொல்றா. அதாவது இது எல்லாமே ட்ராப். அவ ஃப்ரெண்டோட அப்பாக்கு அந்த மாதிரி பேங்க் கரெக்ட் எல்லாம் ஆகல. ஹீரோவை மாட்டி விடணும், அவனோட ஷேர்ஸ் எல்லாம் எழுதி வாங்கணும், அவனை மறுபடியும் பழையபடி மோக்கிட்டு கெஞ்ச வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்க பண்ண பிளான் தான் இதெல்லாம். அது தெரியாம ஹீரோயின் அந்த ஃபைல் எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட காட்ட, ஹீரோக்கு அதெல்லாம் தெரிஞ்சு அதுல அவன் சைன் பண்ணி கொடுத்திருக்கான். ஏன்னா அது ஹீரோயின்காக தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவனை நான் எவ்வளவு லவ் பண்ணேன்னு தெரியுமா, அவன் என்னை விட்டு போறான், அதுக்கு காரணம் நீ தாண்டி. இப்ப உண்மை வச்சு அவன் கண்ணை நான் குத்திட்டேன். எனக்கு நிம்மதியா இருக்கு. நீதான் அவனை ஏமாத்திட்டு போனேன்னு தெரிஞ்சா அவன் பக்கத்துல அவன் வரவே மாட்டான். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அப்பதான் ஹீரோனுக்கு புரியுது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோன்னு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அவ தூங்கிட்டு இருக்கா. கனவுல ஹீரோ சூசைட் பண்ணிக்கிற மாதிரி கனவு வருது. அவ பாட்டுக்கு கனவுல கத்திக்கிட்டே இருக்க. பக்கத்துல இருக்க அவ ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, திரும்ப மூவ் பேசுனது எல்லாமே ஞாபகம் வருது. என்னாச்சுன்னு ஃப்ரெண்டு கேட்க, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ கனவுன்னு நினைக்கிறேன், சரி பார்த்து பத்திரமா தூங்குன்னு சொல்ல டக்குன்னு எந்திரிச்சு உட்காரா. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் வேணா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டா, என்னோட ஃப்ரெண்டை வேணா ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவ ஹீரோ பத்தா யோசிக்கிறா. முதல்ல இங்க இருந்து கிளம்பணும், ஹீரோ பாக்கணும்னு சொல்லிட்டு போன் பண்ணி பார்க்க ரிங்கு போயிட்டே இருக்கான். போன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் சென்னுக்கு மெசேஜ் பண்றான். ப்ளீஸ் நான் ஹீரோ மீட் பண்ண, அதுக்கு அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி. மெசேஜ் பார்த்தனையும் இந்த லின்னுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. என்கிட்ட இருந்து அவனை பிரிக்கிறதுக்காக நீ பிளான் பண்றியாங்கிற மாதிரி இவ ஏதோ லூசு மாதிரி உளறிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னாயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இது எல்லாமே அவனுக்கு தெரியும்ல, தெரிஞ்சுதானே இதெல்லாம் பண்ணா, ரொம்ப ஃபீல் பண்றான். அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணாம், என்னோட லைஃப்ல எதுவுமே எனக்கு வேணாம், எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்திதான் இருக்காங்கிற மாதிரி அவனும் திங்க் பண்றான். எதுவுமே பேசாம அவனுக்குள்ள அப்படியே ஒரு சோகம். அவங்க அப்பா விட்டுட்டு போனது அவனுக்கு இன்னும் அப்படியே ஞாபகத்துல இருக்கு. சோ அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்க. அதுக்கப்புறம் மூவ் மீட் பண்ண போறான். எல்லாமே முடிஞ்சதுல, இதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி உன்னோட ஃபேமிலி பிசினஸ் எல்லாமே டோட்டலா க்ளோஸ்டு. இப்ப என்கிட்ட ஷேர் அதிகமா இருக்கு. சோ அதனால உனக்கு வேற வழி இல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். என்ன கல்யாணம் பண்ணனா எல்லாமே சரியாயிரும். இல்ல இன்னும் நீ அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கனா அப்படியேதான் போகணும்னு சொல்ல, சோ கம்பெனியை டேக் ஓவர் பண்றதை பத்தி நான் யோசிக்கிறேன், நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோவை எப்படியாவது இவ கிட்ட மன்னிப்பு கேட்டு இவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்றா. பட் நம்ம ஹீரோ கிட்ட அதெல்லாம் நடக்காது. நீ என்ன வேணாலும் பண்ணு, நடக்கவே நடக்காது. நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் ஆசைப்பட்டுதான் சைன் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அவ கேட்ட அந்த ஒரு வார்த்தைக்காக. போது இதோட போதும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க அங்க ஹீரோயின் வரா.
வாமா வந்துட்டியாங்கிற மாதிரி பாக்க உட்காரு, நான் தான் உன்னை இன்வைட் பண்ணேன். அப்புறம் நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு மோந்த பக்கம் போறா. போகும்போது ஹீரோ திரும்பி ஒரு முறைச்சிட்டு தான் போறா. ஹீரோ நாங்க வந்து உட்கார, இப்ப எதுக்கு நீங்க வந்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். இங்க பாரு, நான் வேணும்தான் பண்ணேன், நீ என்ன பழி வாங்கினீல, அதுக்குதான் நான் உன்ன பழி வாங்கிட்டேன், சரியா? இதுக்கும் அதுக்கும் முடிஞ்சு போச்சு. நீ நினைச்சாலும் இதுக்கப்புறம் உன்னை சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க, எந்த பொண்ணும் இருக்க மாட்டாங்க. நான் அந்த கான்ட்ராக்டை வச்சுதான் உன்னை யூஸ் பண்ணேன். சோ அது சரியா போச்சு. இப்ப நீ என்ன கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்த்து கஷ்டப்படுற, அதை பார்த்து சந்தோஷப்பட்டு நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, போதும் நீ சொல்றதெல்லாம் சொல்லிட்டியா, இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சது, நீ கிளம்பல அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை பார்த்து அவன் சொல்றான். அதுக்கப்புறம் டக்குன்னு எதிர்த்து ஹீரோயின் போக மாட்டேங்கிறா. அவனே பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டா. ஹீரோயின் வேணும்னு தான், ஹீரோ வெறுக்கணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் பேசியிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க போறா. அங்க மூணு நின்னுட்டு இருக்கா. என்ன நான் சொன்னபடி எல்லாத்தையும் சொல்லிட்டியா? நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், நீங்க அந்த யூஎஸ்பி டிரைவ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து ஹீரோ பத்தின நியூஸ் எல்லாமே இருக்கு. டக்குன்னு அவன் போனை காட்டுறா. பாத்தியா, உங்க 2 பேரை பத்தி ஒரு சின்ன ரூமர் நானே கிளப்பி விட்டேன். இதுக்கப்புறம் நீங்க இருக்க முடியாது, நீ அப்ராடு போ, என்னோட லைஃபை விட்டு போ, அவனோட லைஃபை விட்டு போ, அவனை நான் பாத்துக்கிறேன். நீ நல்ல பொண்ணா இருந்தா இங்கேயே விட்டுரு, ஆனா நீயே விட்டாலும் அவன் உன்னை விட மாட்டான்னு எனக்கு தெரியும். நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல, ஏன் இந்த மாதிரி என்ன கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அவங்க வந்து லின்னு வரா. லின்னுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. என்னோட லைஃப்ல 2 பேரும் விளையாடுறீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன்னு கையில ஆசிடோட வரா. லூசுத்தனமா இவ ஏதோ பண்றேங்கிற பேர்ல ஆசிடத்துக்கு ஊத்த டக்குனு ஹீரோ வந்து ஹீரோட பிடிச்சிட்டா. ஆனா அங்க இருக்கிற மோனோட மூஞ்சில அந்த ஆசிட் பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவ டக்குனு அந்த லின்னு வந்து அந்த ஆசிட குடிச்சிட்டா. இங்க பாரு, என்னோட லைஃப் இதோட போயிடுச்சு, அவன் என்ன லவ் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. இங்க பார்த்தா மோட ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி பிளட்டா இருக்கு. கடுப்பா கத்துறா. அந்த லின்னுங்க அவளை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இவ பாட்டுக்கு கத்துன்னு கத்துறா. ஒண்ணுமே புரியல. உடனே சென்னை சொல்றா, இதுக்கெல்லாம் காரணம் நீதான், நீ பண்ண தப்புனால்தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நான் என்னோட தப்பு பண்ணேன், அவனை லவ் பண்ணது நான் பெரிய தப்பு, அதுதான் தப்பா சொல்லு, நான் அவனை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா, 7 வருஷமா அவன் தான் எனக்கு நினைச்சிட்டு இருந்தேன், அவன் ஃபார்மாலிட்டிக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு அவன் இஷ்டத்துக்கு லைஃபை பாத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்ல, அப்புறம் ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டது, அந்த குழந்தைய அபார்ட் பண்ணது எல்லாமே இவதான் அப்படிங்கறதுக்கான எவிடன்ஸை சென்னு கண்டுபிடிச்சிருப்பான். அப்புறம் ஹீரோ வரான். உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்குமே, நீ அவ கூட சேர்ந்து வரலான்னு பாக்குறியா, அது நடக்காது, நடக்கவே நடக்காது, நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ணும், உன்னை அவ்வளவு ஈஸியா நான் விட்டுற மாட்டேன், எனக்கு இடையில யாரு வந்தாலும் நான் விட மாட்டேன், நீ என்ன தேடிதான் வரணும், இப்பயும் அந்த ஷேர் என்கிட்டதான் இருக்குன்னு சொல்ல, டக்குனு ஒரு செக் எடுத்து காட்டுறா. என் அப்பா இறந்து போறதுக்கு காரணம் நீ தானே, நீ தான் பணம் கொடுத்து இதெல்லாம் பண்ண, சோ நீ பண்ண எல்லா தப்பும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், எப்பவும் நான் போனா போட்டுன்னு தான் உன்னை விட்டேன், ஆனா நீயே உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஷென்னுக்கு ஷாக்கா இருக்கு. என்னதான் நடக்குதுன்னு சொல்ல, ஆமா நான் தான் பண்ணேன், எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன், உன் அப்பா இறந்து போறதுக்கு நான் தான் காரணம், அப்புறம் அந்த டோங்கோட அப்பா அம்மா இறந்து போறதுக்கும் நான் தான் காரணம், அவங்கள வச்சுதான் உன் அப்பா சாகணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன், ஏன்னா நீ பணம் இல்லாம கஷ்டப்படுவ, பிசினஸ்க்காக என்கிட்ட வருவ, என்ன பிசினஸ் மேரேஜ் அது பண்ணிப்பேன்னு எதிர்பார்த்தேன், ஆனா 7 வருஷமா உனக்கு என் மேல ஃபீலிங்ஸே வரல, ஃபீலிங்ஸ் வர வைக்கணுங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன், நீ பாட்டுக்கு அவ பின்னாடி போற, எப்பறம் அவனால முடியும், அவ்வளவு ஈஸியா விட்டுருவனா, நீ எனக்கு தான் சொல்லி அவ அடுத்து கத்துன்னு கத்துறா. ஹீரோ அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அங்க இருந்து அப்படியே போயிட்டான். ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீ அவ கூட சந்தோஷமா இருக்கலான்னு பாக்குறியா, அது நடக்காது. அவன் மனசுல நீ இல்லன்னு சொல்லி இவ பாட்டுக்கு உளறிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோனை மீட் பண்றதுக்காக சென்னை போறான். ஹீரோன் இப்ப அப்ராட்ல படிக்க போறா. சோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ வின் பண்ணிட்டீல அப்படின்னு சொல்ல, லின் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க, லின் இப்ப கோமால இருக்கா. அவ குழந்தையும் இறந்து போச்சு. சோ எப்ப கண்ணு முழிப்பான்னு தெரியல, இன்னைக்கோ நாளைக்கோ இல்ல பல வருஷமும் கூட ஆகலாம், முழிக்காமையே கூட போலான்னு சொல்ல, உன் அக்கா என் அக்கா இன்னும் அப்படியேதான் இருக்காங்க, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. சோ அதை பத்தி நான் எதுவும் பேச வரல, உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஹீரோ இப்ப ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, என்னது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. எதனாலன்னு எங்களுக்கே தெரியல, பட் அவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பேங்கரட் ஆகி அவனே இப்ப ஜெயிலுக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கான். அவன் பண்ண தப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாமாங்கிற மாதிரி ஹீரோனை பார்த்து சென் கேட்க, சாரி நீ உன்னோட லைஃப பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோயின் போயிட்டா. ஹீரோனோட மனசுல ஹீரோ மட்டும்தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஹீரோட வீட்டுல இருந்து போலாங்கிறதுக்காக கிளம்ப, அவங்க வந்து 2-3 பேர் வராங்க. உங்க பெட்டியில என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்க அங்க அவங்களோட ட்ரெஸ் தான் இருக்கு. ஒரு மொபைல் இருக்கு, ஹீரோட மொபைல். அதை ஓபன் பண்ணி பார்க்க ஹீரோயினுக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ணிருக்கான். 2 பேருக்கு இடையில நடந்த மூமெண்ட் எல்லாமே ஹீரோனோட கண்ணு முன்னாடி வருது. அப்படியே உட்காந்து அழுகுறா. நீ என்ன லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ என்ன கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கா. ஹீரோ கூட இருந்த மூமெண்ட் எல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வர அவ அழுதுகிட்டே நிக்க, மேல ஹீரோவை பாக்குறதுக்காக போலீஸ் வராங்க. சார் போலாமான்னு சொல்லி கேட்க, ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த அந்த சிகரெட்டை அப்படியே அணைச்சிட்டு அழுதுட்டே ஹீரோ அங்க இருந்து போறான். நீ சந்தோஷமா இரு, உன்னோட லைஃப நீ பாத்துக்கோங்கிற மாதிரி அவன் அங்க இருந்து கிளம்பிட்டான். ஹீரோனும் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண, ஒரு குட்டி பொண்ணு பீச்ல விளையாண்டுட்டு இருக்கா. அங்க ஒரு புறா படுத்திருக்கு. இந்த புறா பாவம் இல்ல, இங்கேயே படுத்திருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அந்த குட்டி பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த பேர்ட் அப்படியே பறந்து போயிடுச்சு அதோட வானத்துல, அதுக்கு பிடிச்ச மாதிரி. சோ இது ஒரு நாவல்ல இருக்கு.
ஓப்பன் எண்டிங்ல தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலி 2 பேரும் ஒண்ணா இருந்தா நல்லா இருக்கும். மோஸ்ட்லி நான் பிஎல் நாவல்ஸ் தான் அதிகமா படிப்பேன். நான் ஸ்ட்ரைட்ல நாவல் படிச்சதே இல்ல. சோ இது பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கிளைமேக்ஸ் நாவல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் நாவல தேடிட்டு இருக்கேன். மேபி எனக்கு நாவல் கிடைச்சதுன்னா நான் பார்த்துட்டு பார்ட் 2 வந்தா கண்டிப்பா போடுறேன். ஃபைனலி ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்த்து வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சோ பிரிச்சு வச்சது என் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பட் ஜென்சிக்காக இந்த மூவி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ ஒரு டிஃப்ரெண்டான ஆக்டிங், டிஃப்ரெண்டான ஒரு ஜோனர். சோ மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மூவி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.